Right. Welcome to Law Experts MB India. Welcome to the orientation session. இந்த செஷன் வந்து ஸ்பெஷலா நம்மளோட நியூ பேட்ச் ஜாயினர்ஸ்க்காக நியூவா ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நான் பேசுறது கேக்குது இல்லையா? வீடியோ விசிபிளா இருக்கு இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, டன். இப்ப என்னன்னா ஓரியன்டேஷன் செஷன்ல என்ன நமக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்க போறாங்க, எப்படி எக்ஸாமினேஷன் இருக்கும், என்ன போர்ஷன்ஸ், அதை எப்படி நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த செஷன்ல இருக்கும். சோ ஆல்ரெடி ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அதனால நீங்க ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணுங்க, நம்ம கிளாஸ்க்கு போயிடுவோம். ஓகேங்களா? நியூ பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா இதை பாருங்க. இதை பார்க்கலன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா? சோ அந்த எக்ஸாமினேஷனை பத்தி நம்ம எது தெரிஞ்சுக்கணும்னாலும் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, அட்வொகேட்ஸ். நான் சொல்றதையும் நீங்க நம்ப கூடாது. என்ன பண்ணும், டாக்குமெண்ட்டை பார்த்தாதான் நம்புவேன். அந்த மாதிரி இருந்தாதான் எப்பயுமே நமக்கு பெஸ்ட். அட்வொகேட்டா இருந்தாலும் பெஸ்ட், ஜட்ஜா இருந்தாலும் பெஸ்ட். சொல்லுங்க, ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? ஓகே, டன். சோ we will continue now. எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க, கைண்ட் ரெக்வெஸ்ட். டன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு பிரிலிமினரி, அடுத்தது மெயின்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். சோ அந்த பிரிலிமினரியில உங்களுக்கு 3 hours டியூரேஷனுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 100 மார்க்ஸ் கேட்க போறாங்க. அது எப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஆப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு இருக்கும். ஏபிசிடில சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல மினிமம் மார்க்ஸ் கேட்டகரி வைஸ் எவ்வளவு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா லா எக்ஸ்பர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க யாருமே இந்த மினிமம் மார்க்ஸ பார்க்கவே கூடாது. ஏன்னா மினிமம் மார்க்ஸ் எடுத்தா நான் அடுத்து மெயின்ஸுக்கு போயிடுவேனான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. நம்ம பாக்குற சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்போ யார கூப்பிடுவாங்க? மினிமம் மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாத்தையும் மெயின்ஸ்ல கூப்பிடுவாங்களா? யார கூப்பிடுவாங்க? மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட்ல வரவங்க தான் உள்ள போறாங்க. சோ இந்த 30 மார்க்ஸ்க்கோ 35 மார்க்ஸ்க்கோ 40 மார்க்ஸ்க்கோ உங்களுக்கோ சண்டை கிடையாது. 100 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கும் தான் சண்டை. சோ நான் 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவு வாங்குவேன் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். மேம் 100 மார்க்ஸ்க்கு என்ன, இந்த 35க்கு நான் ஒரு 40 வாங்கிட்டா உள்ள போறேன். நிறைய பேர் 80 எடுக்கிறாங்க. 80 எடுத்து மெயின்ஸ்ல கிளியர் பண்ணாதவங்க எல்லாம் உண்டு. எப்படி மேம் மார்க் தெரியும் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களோட மார்க்ஸ் எல்லாம் அடுத்து போடுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, சைலண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, சத்தம் வெளியே கேட்காது, பட் எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங். ஓகே. சோ அதனால இந்த 100 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றதா நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு வருஷமும் நெகட்டிவ் மார்க்கிங்கோட ஸ்கோரை மாத்திக்கிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் தடவை 0.25 இருந்துச்சு, அப்புறம் 0.5 எல்லாம் வச்சிருந்தாங்க, இப்ப 0.1 வச்சிருக்காங்க. சோ நெகட்டிவ் மார்க்கிங்க்கு ஏத்த மாதிரிதான் நம்ம ஃபுல் கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணணுமா, அதாவது ஃபுல் பேப்பரையும் நம்ம அடிக்கணுமா, தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே அடிக்கணுமா, இல்ல தெரிஞ்சது மட்டும் தான் அடிக்கணுமா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ 0.5 வச்சுக்கோங்க, 0.5 நெகட்டிவ் மார்க்கிங். அப்போ நீங்க 2 கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா எவ்வளவு நெகட்டிவ் மார்க் போகும்? 1 மார்க் போயிடும். 1 மார்க் போயிடும். ஓகேங்களா? அப்ப அந்த 0.5 இருந்துச்சுன்னா நீங்க இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது. கரெக்டா? நெகட்டிவ் மார்க்கிங்ல முடிஞ்சிட கூட வாய்ப்புகள் உண்டு. இப்ப 0.1னா நீங்க 50 கொஸ்டின் தப்பாவே அடிக்கிறீங்க, சாய்ஸ்ல அடிக்கிறீங்க. ஓகேங்களா? 50 கொஸ்டின் தப்பாவே அடிக்கிறீங்க, எவ்வளவு மார்க் போகும்? 0.1னா 50 கொஸ்டின் தப்பா 5 கொஸ்டின் மேம், 5 மார்க். 5 மார்க் தான் போகும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த 50 கொஸ்டின் உங்க இஷ்டத்துக்கு அடிச்சீங்க பாருங்க, அதுல 10 மார்க் கூட நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 மார்க் போனாலும் 5 மார்க் லாபம். சோ அதனால 2023ல அட்டென்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிருக்கோம். ஃபுல் பேப்பர் வருதோ வரலையோ ஃபுல் பேப்பர் அட்டென்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ உங்களுக்கு சொல்றது சரி வராது. நோட்டிபிகேஷன் போட்ட உடனே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்னே தனியா இருக்கும். இந்த நோட்டிபிகேஷனுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க, ஏன்னா பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் எப்படி நிலவரம் அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு.
லாஸ்ட் டைம் புதுச்சேரி எக்ஸாமும் தமிழ்நாடு எக்ஸாமும் பக்கத்துல வந்துச்சு. புதுச்சேரியில எப்படியெல்லாம் கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்களோ என்ன ஏரியாவோ அதே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்துச்சு. அதை நம்ம இன்னொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா, நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் வீல் ஹாவ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ். அப்போ நம்ம இந்த நெகட்டிவ் மார்க்கிங்க பத்தி பேசலாம். ஓகே, இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபுல்லா அடிக்கலாமா அடிக்க வேணாமா அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜில பாத்துக்கலாம். நவ் கமிங் டு தி மெயின் பிக்சர் which is our syllabus. So syllabusல பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல சிவில் சைடு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த சிபிசில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் கேட்டுருவாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இருந்து 3 to 4 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நானே இப்ப அவுட் பண்ணிடுறேன். 138 செக் பவுன்ஸ் கேஸ்க்கு கண்டிப்பா ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத சொல்லுவாங்க. இது கிரிமினல்ல தான் மேக்சிமம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் மேக்சிமம், அப்படி இல்லைன்னா உள்ள இருக்கும். கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல. அப்படி இல்லைன்னா நமக்கு சிவில் சைட்ல கூட மணி ரிகவரிக்கு சில டைம் கேட்பாங்க. ப்ராமிசரி நோட்டை வச்சு மணி ரிகவரி கேட்பாங்க. அப்ப ப்ராமிசரி நோட்னா என்னது, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? சோ அதனால நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் எம்சிக்யூ 3-4 தான் கேக்குறாங்க பிரிலிம்ஸ்க்கு, நான் எதுக்கு அதை உட்காந்து படிக்கணும்? மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே, அதனால கண்டிப்பா அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின். இந்த 3 to 4 கொஸ்டின் தானே எம்சிக்யூக்கு வருது அப்படின்னு சில இடம் விடுவோம் பாத்தீங்களா, அதுதான் மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது காலேஜ்ல கூட ரொம்ப பெருசா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் 2 செமஸ்டருக்கு வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஒரு 2 கிளாஸ் சும்மா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆக்ட் இல்லாம சிவில் சைடு பிராக்டிஸே பண்ண முடியாது. இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பா இதுல இருந்து 2 பெரிய ஜட்மெண்ட் ரைட்டிங் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு வரும். 25 மார்க் 25 மார்க் 50 மார்க்ஸ் இந்த ஒரு சின்ன ஆக்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இந்த ஆக்டும் நம்ம பார்ப்போம். இப்ப நான் சொல்றேன்ல 10 மார்க் 5 மார்க் 15 மார்க், அதை சும்மா நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டேபிள் போட தான் செய்வேன். சோ நம்ம கிளாஸ், அதாவது டேபிள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன், அதுதான் சொல்லுவேன். ஓகே, சோ இப்ப கிளாஸ் டைம்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டா தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிடுவேன். சோ கிளாஸ் டைம்ல கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணி கான்செப்ட் புரியுதா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, சோ அடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, எல்லாரோட ஃபேவரட் சப்ஜெக்ட். இதுல இருந்து 10 மார்க் எம்சிக்யூ வந்துரும். அண்ட் மெயின்ஸுக்கும் இது இருக்கும், பேப்பர் 1ல இருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்து சொல்றேன் மெயின்ஸ் பேப்பர் 1ல எதெல்லாம் வரும்னு. இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து 10 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லீஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், இந்த ஆக்ட்ல இருந்து 3 to 4 மார்க்ஸ் கேட்டுருவாங்க எம்சிக்யூஸ், அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து வர்றது பார்ட் பி. பார்ட் பில கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல இருந்து 15 மார்க்ஸ். இப்ப கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு போனஸா என்ன ஆக்ட் வந்திருக்கு? BNSS. BNSS, ஆல் நியூ கிரிமினல் லாஸ். மேம் என்ன மேம் போர்ஷன்ஸ்ல சிஆர்பிசி தானே கொடுத்திருக்கு, நீங்க ஏன் BNSS புதுசா ஆட் பண்றீங்க? ஏன்னா இது 2023. அடுத்து வரப்போற நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா BNSS எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஏபிபி நோட்டிபிகேஷன் பாத்தீங்கல்ல, இப்ப மெயின்ஸ் வரப்போகுது இல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ லா ஓல்டு லா ரெண்டுமே சேர்த்துதான் இருக்கு. சோ அதனால நம்ம கிளாஸஸ்ல ஓல்டு லா நியூ லா ரெண்டுமே சேர்த்துதான் படிப்போம். இப்ப நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கனால நிஜமாலே ஜாக்பாட். ஏன்னா 10-15 செக்ஷன் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்க படிச்சிடலாம். இதே நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் இதே கிளாஸ் நான் எடுப்பேன் பாருங்க, அப்போ நம்மள ஏதாவது ஒரு பெரிய மிருகம் துரத்துனா எப்படி ஓடணும் அந்த மாதிரி ஸ்பீடா ஓடணும். அதுவும் டைனோசர் துரத்துற மாதிரி ஓடணும். நான் சொல்றது உங்களுக்கு இப்ப சிரிப்பு வரலாம், ஆனா நோட்டிபிகேஷன் போட்டோன்னு இருக்கு. அப்போ உட்காந்து 50 செக்ஷன் கூட நம்ம கவர் பண்ணுவோம். வேற வழி இல்ல, நான் அப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் முந்தான் நீங்க பார்த்தாகணும். அப்படி நான் கவர் பண்ணாதான் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு படிச்சு ரெடி ஆகணும். அதனாலதான் நோட்டிபிகேஷன் முன்னாடி ஜாயின் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, சோ அந்த மாதிரி ஓல்டு கிரிமினல் லா நியூ கிரிமினல் லா ரெண்டுமே சேர்த்து சிஆர்பிசி BNSSல இருந்து 15 கொஸ்டின்ஸ். அடுத்து ஐபிசி BNSல இருந்து
10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அரௌண்ட் எம்சிக்யூ. இந்த ஐபிசி டிஎன்எஸ்ல வெறும் எம்சிக்யூ தானே கேக்குறாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஏன்னா மெயின்ஸ்ல சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்னு ஒரு பேப்பர் இருக்கு. அந்த கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு பெரிய பெரிய பேராகிராஃபா இந்த மாதிரி நடந்துச்சு, திருடினாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, மூஞ்சில ஆசிட் ஊத்துனாங்க அப்படின்னு ஃபுல் கதையும் கொடுப்பாங்க. இந்த கதைக்கு இந்த அஃபென்ஸ் இந்த செக்ஷன் யார் எழுத போறா? நாங்க தான் ஃபவுண்டேஷன் மாதிரி மேம். நீங்க தான் எழுத போறீங்க. அப்ப மொத்த ஐபிசி பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியணும்? இந்த அஃபென்ஸுக்கு இதுதான் பனிஷபிள் செக்ஷன், இதுதான் இன்கிரீடியன்ட் அப்படின்னு தரோவா தெரியணும். இதை கேட்டுட்டு ஐயோ நான் மொத்தத்தையும் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு பயப்படாதீங்க. உண்மையா சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு 12th எக்ஸாமினேஷன் நாளைக்கு வைக்கிறாங்க, நீங்க எழுதுனா பாஸ் ஆயிடுவீங்களா? நோ மேம். நான் சத்தியமா ஆக மாட்டேன். சோ மேக்ஸ் எக்ஸாமினேஷன் நாளைக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் மேக்ஸ் நான் ஓடியே போயிடுவேன். ஆனா அந்த எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் மேக்ஸ்ல எல்லாம் நான் பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கேன், 2 மார்க் தான் கம்மி. இப்ப எழுத சொன்னா ஃபெயில் ஆயிடும். ரீசன் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த சிலபஸ் போட்டு கவர் பண்ணி அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம நல்ல ஃபார்ம்ல இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம படிக்க போறோம். இட் இஸ் டூவபிள், பட் ஆனா இதெல்லாம் போர்ஷன்ஸ்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே டன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது டிஎஸ்ஏவோட சேர்த்து ஒரு 10 மார்க். இது பேப்பர் 1லயும் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தெரியாம ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா? எவிடன்ஸ் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா? நோ மேம். சொல்லுங்க. நோ நோ மேம். நோ மேம், முடியாது. நியூவா வந்தவங்க யாராவது பதில் சொல்லுங்க. சரிங்களா? முடியாது. சோ அதனால இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் ரொம்ப வெயிட்டேஜ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 10 சொல்லிட்டேன். கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், இது நீங்க தனியா உட்காந்து தயவு செய்து படிக்காதீங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம், நான் எந்த ரூமுக்கு குதிச்சாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. நல்லா கேக்குதா நான் பேசுறது? இடையில இடையில நீங்க பேசும்போது கொஞ்சம் இழுத்துதான் கேக்குது. அப்படியே எனக்கு இப்ப மட்டும் தான் ப்ராப்ளம் காமிச்சது, வேற யாருக்காவது ப்ராப்ளமா இருக்கா? மேம் இல்ல மேம், கிளியரா இருக்கு மேம். கிளியரா இருக்குங்களா சார்? ஸ்லோ ஆயிடுது மேம். ஸ்லோ ஆகுதுங்களா? ஓகே, அதனாலதான் போன கிளாஸ் ஸ்லோ ஆச்சுன்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க மழை பெய்யுது, பயங்கரமா மழை பெய்யுது. ஓகே டன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் தனியா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இத சாட் ஜிபிடி கிட்டயோ வேற எங்கேயோ கேட்டீங்கன்னா எக்கச்சக்க லிஸ்ட் போட்டு கையில கொடுத்துரும். அதை படிச்சா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சோ கிரிமினல் அமெண்ட்மெண்ட் லா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம கிரிமினல் லா எடுக்கும் போதே சொல்லிடும். அதை படிச்சா போதும், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரும் நமக்கு. அதை தாண்டி கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கோ எதுக்கோ தேவைப்படாது. சோ அதனால இது எடுப்போம், ஆனா நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா கிரிமினல் மைனர் ஆக்ட்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அண்ட் போக்சோ ஆக்ட் கேட்பாங்க. இதுல ஒரு 3 to 4 மார்க் வந்துடும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங். நான் உட்காந்து டிஎன்பிசி புக்கை வாங்கி ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் எல்லா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா படிக்கிறேன், டைம் வேஸ்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அரௌண்ட் தான், நான் இப்ப சொல்றது எல்லாமே அரௌண்ட் தான். சோ இந்த 15 to 20 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்க அப்ப போய் உட்கார்ந்தாலே அட்டென்ட் பண்ணிடுற மாதிரி ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். இப்ப பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. 1 2 3 4 4 புள்ளி வச்சிருக்கோம், ட்ரையாங்கிள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், அடுத்து என்ன வரும், அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் நீங்க பார்த்தாலே எழுதிடுவீங்க. சோ அதனால இதுக்கு தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் நிஜமாவே கிடையாது. 5 பெரும் காப்பியங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த 5 காப்பியத்தோட பேருமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய விமன் அச்சீவரை பத்தி ஒரு லைன் இருக்கும். சோ அதனால இது நீங்க ஈஸியா நார்மலாவே அட்டென்ட் பண்ணி கூட ஒரு ஏரியா. இப்போ நம்ம எக்ஸாமினேஷனோட நெக்ஸ்ட் ஏரியாக்கு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ். சோ பிரிலிம்ஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுத்து மெரிட் லிஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா அடுத்து மெயின்ஸுக்கு போறீங்க. மெயின்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஒரு டெரரான பேய் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் படம் தான், ஏன்னா 3 hours கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. 3 hours மாதிரி ஒரு படம் மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் வர பேய் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். சோ இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அதனாலதான் we have translation special classes. அந்த டிரான்ஸ்லேஷனை எப்படி டேக்கிள் பண்ண போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை நான் அடுத்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்கும். 3 hours for 100 marks எழுதுவீங்க. அதே நாள்
ஓகேங்களா? அடுத்த நாள்லாம் கிடையாது. அதே நாள் உங்களுக்கு லா பேப்பர் 1 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இந்த லா பேப்பர் 1ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா லா பேப்பர் 2 which will be your judgment writing. அடுத்து லா பேப்பர் 3 அடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். சோ இந்த 4 பேப்பர் தான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு இருக்க போகுது. அடுத்து லாஸ்டா இதுல இருந்து செலக்ட் ஆகுறவங்க, மெரிட் லிஸ்ட்ல வரவங்க, வைவோ வாய்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் அதுக்கு போக போறீங்க. சோ இதுக்கு மினிமம் மார்க்ஸ் இருக்கு. மினிமம் மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாம் வைவோ வாய்ஸ்க்கு கூப்பிட்டுருவாங்களான்னா கிடையாது. மெரிட் லிஸ்ட்ல வரவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிட போறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுப்போம், இன்டர்வியூக்கு போயிட்டு நம்ம மெயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூல வந்து கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கினா கூட நம்ம மெரிட் லிஸ்ட்ல வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த இன்டர்வியூக்கு மினிமம் மார்க்ஸ் உண்டு, 18 மார்க்ஸ் உண்டு. சோ அதனால நீங்க ஏதாவது பொய் சொல்றீங்க, ஆக்சுவலி இன்டர்வியூ எப்படி இருக்கும், நான் பதில் சொல்லணும் நான் ஃபெயில் ஆயிடுவேனா, அப்படிலாம் கிடையாது. இன்டர்வியூக்கு யூ கேன் லீட் த போர்டு ஆக்சுவலி. சோ இன்டர்வியூல எப்படி போர்டை லீட் பண்ணலாம், நீங்க சொல்ற ஏரியால இருந்து போர்டு கொஸ்டின் கேக்குற மாதிரி எப்படி நீங்க பேசலாம், அந்த ட்ரைனிங் எல்லாம் நம்ம சேர்த்துதான் கொடுக்க போறோம். ஓகே, நம்ம கிளாஸ் எப்பயுமே பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் சேர்த்துதான் இருக்கும். ரீசன் என்னன்னா, இப்போ நான் பிரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 23 பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டப்பா, அதுல ஏதாவது பெருமை இருக்கா, அதுல ஏதாவது ஓகே இருக்கா, அதுக்காக நம்ம படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டையுமே கிளியர் பண்ணணும். ஜட்ஜா உட்காரணும். ஓகேங்களா? மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் தாண்டி அங்க போய் ஜட்ஜா உட்காரணும். அதுக்காக நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் லா எக்ஸ்பர்ட்ஸ்ல நம்ம மூணுத்தையும் சேர்த்துதான் படிப்போம். ஆனா ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு மட்டும் கிளாஸ். இப்ப வரைக்கும் பேசினது எதுவும் கேட்கலைங்க மேம். இப்ப வரைக்கும் பேசுறது எதுவுமே கேட்கலையா? இல்ல கேக்குது, எங்களுக்கு கனெக்ஷன் ஓகே. இல்ல கேக்குது மேம். கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்குங்களா? கேக்குது சொல்றாங்க மேம். பாருங்க. உங்க சைடு கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். எஸ் சௌந்தர்யா, உங்க சைடு ஏதாவது பாருங்களேன். மழையில பெய்தா உங்க ஊர்லயும் ஜாலியா? ஓகே இங்க எதுவும் மழை பாருங்க, இல்ல இல்லைங்க. இடம் மாத்தி உட்கார்ந்து பாருங்க, மேபி கேட்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூவும் சேர்த்துதான் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி பிரிலிம்ஸ் கிளாஸ் மட்டும்தான், பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் கிளாஸ், மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கான ட்ரைனிங். சோ இது மூணுக்கான ட்ரைனிங் எடுக்கிறது தான் கரெக்ட். அதனால கரெக்டான டைம்ல தான் நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. நோ டவுட் இன் தட். தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. ஜாயின் பண்றது மட்டும் இல்ல, படிக்கணும். அது லாஸ்டா நான் வைக்க போற ரெக்வெஸ்ட். ஓகே. சோ இப்ப பாப்போம், இந்த 18 மார்க்ஸ்க்கு மேல நல்லாவே எப்படி மார்க் வாங்குறது அப்படின்ற ட்ரைனிங்கும் இருக்கும். பட் ஆனா மினிமம் மார்க்ஸ் இருக்கு, சும்மா எடுத்துக்காதீங்க அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் பேப்பர், ரேண்டம் டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணி யூஸ் கிடையாது. எங்க இருந்து டிரான்ஸ்லேஷன் கேட்க போறாங்கன்னா, ப்ளீடிங்ஸ், டெபாசிஷன்ஸ், ஆர்டர்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். சோ நம்ம டிரான்ஸ்லேஷன் கிளாஸ்ல நம்ம இதுதான் பார்க்க போறோம். இது எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மண்டே டியூஸ்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் போடுவோம். என்னன்னா வேர்டு டாக்குமெண்ட். இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், நானு வேர்ட் லீகல் வேர்டோட டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சாதானே, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் தெரிஞ்சாதானே நீங்க டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியும். சோ அதனால பிளான் என்னன்னா, டிக்ஷனரியில இருக்க எல்லா வேர்டையுமே பிரிச்சு பிரிச்சு ஏ வேர்ட்ஸ் ஒரு வாரம், பி வேர்ட்ஸ் ஒரு வாரம்னு படிக்கிறது தான். சோ இந்த வேர்ட்ஸுக்கு ஏ வேர்டு இதுதான் இதுதான் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை விட வேஸ்ட் கிளாஸ் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. அந்த டைமை நம்ம கான்செப்டுக்கு யூஸ் பண்ணலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குன்னு தனியா புக் வாங்க வேணாம், எங்கேயும் தேட வேணாம் அப்படின்றதுக்காக we are putting that document in your WhatsApp group. So உங்க டைம் டேபிள்லயே மென்ஷன் பண்ணிருப்போம் என்ன வேர்டு போட போறோம்னு. மண்டே ஆனா அந்த வேர்ட்ஸ் போட்டுருவோம், டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ். நீங்க அதை படிக்கணும். டியூஸ்டே வெட்னஸ்டே என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லைன் பை லைன் சால்வ் பண்ணி, சோ ஃபர்ஸ்ட் லைன் இது, செகண்ட் லைன் இது, லைன் பை லைன் சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் போடுவோம். அப்ப கிளாஸ் இருக்காதா மேம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே வில் பி யோர் டிரான்ஸ்லேஷன் கிளாஸ். ஆனா இந்த வாரம் மட்டும் எனக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட ஒரே தான் முடிச்சிடணும், நடுவுல எந்த பிரேக்கும் வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால அதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுல என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட முடியும். அதனால இந்த வாரம் மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ஃப்ரைடே டிரான்ஸ்லேஷன் கிளாஸும் இருக்கும்.
சோ திஸ் இஸ் how நம்ம டிரான்ஸ்லேஷனை கவர் பண்ண போறோம். டெஸ்டும் இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், வெட்னஸ்டே நமக்கு டிரான்ஸ்லேஷன் டெஸ்டும் இருக்கும். அதை நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகே, டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்றது அதெல்லாம் நாங்க குரூப்ல போடுவோம். டெஸ்ட் இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா லா பேப்பர் 1. சோ கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அதுல இருந்து கேட்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர்னு வரும்போது எப்பயுமே கிரிமினல் லா சொன்னா நியூ கிரிமினல் லாஸ் இன்க்ளூடட். அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பிஎஸ்ஏ. அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அது தனியா படிக்க தேவையில்ல. நம்ம கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் பார்க்கும் போதே இதையும் பார்த்துக்கணும். எதுக்கு டைம் வேஸ்ட், ஒன்னாவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இததான் கேட்க போறோம். சோ இந்த பேப்பர் 1ல எப்படி கேட்பாங்கன்னா 25 மார்க்ஸ்க்கு சிவில் ப்ரொசீஜர் கோட், 25 மார்க்ஸ்க்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிஎன்டபிள்எஸ், 25 மார்க்ஸ்க்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்சி. ஓகேங்களா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் 25 மார்க்ஸ். அப்படிதான் 25 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, இதுல உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் சாய்ஸ் வச்சு கேட்பாங்க. ஆனா நம்ம சாய்ஸே இல்லாம தான் படிப்போம். ஏன்னா இது இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் நம்ம 10th படிக்கும் போது 12th படிக்கும் போதெல்லாம் வந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருச்சு மார்க் போட்டுருவாங்களான்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஈரால இருந்த 90s கிட்டா நீங்க? இல்லன்னு நினைக்கிறேன், எங்க டைம்ல அப்படிதான் இருக்கும் மேம் 90s. அப்படிதானே. ஆனா இப்போ Yes, ma'am, இருக்கீங்களா நானும் 90s? ரொம்ப ஹாப்பி பாக்கும்போது, என்னோட ஜெனரேஷனும் இருக்கிறீங்க. சோ நம்மலாம் இருக்கும்போது சிலபஸ்ல இருந்து வரலன்னா ஐயா ஜாலி மார்க் போட்டுருவாங்க, என்ன இருந்தாலும் மார்க் போட்டுருவாங்க. அந்த கதை இப்ப கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட்லயே 20 மார்க்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் வரும்னு டிக்ளரேஷன் இருக்கு. அது கேட்டாலும் எழுதணும். அந்த மாதிரி மேம் ட்ரெயின் இந்த பண்றாங்க சேடான ஸ்டூடெண்ட்ஸ். நியூஸ் சொல்றதுக்காக தான் 90s கிட்ஸ் கேட்டீங்களா மேம்? சொல்லுங்க. இப்படி சேடா ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் 90s கிட்ஸ் கேட்டீங்களா? ஆமா, அதுக்குதான் கேட்டேன். நம்ம படிக்கிற காலம் வந்து மலை ஏறி போச்சுப்பா. அந்த மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப லைவா நடந்தது சொல்றேன். எங்க அப்பா கிட்ட என் பாப்பாவோட ஹோம்ஒர்க், மேக்ஸ் ஹோம்ஒர்க், அவ 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அத ரீட் பண்ணி கொடுங்கப்பா, அவ வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வரேன்னு வந்தா எங்க அப்பா சொல்றாரு, இந்த கொஸ்டினே தப்பா இருக்கு, இது எப்படி குழந்தை பண்ணும், இப்படி பெருசா இருக்கு, இப்படி இருக்கு. ஆதங்கெல்லாம் வேணாம், இப்படிதான் கேக்குறாங்கப்பா. உலகம் மாறி போச்சு. சோ அந்த மாதிரி 2nd ஸ்டாண்டர்டுக்கே ஃபுல்லா அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ். அப்ப 10th 12th அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்ல தான் வரும்னே சொல்றாங்க. அப்ப ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க இப்படி கட்டம் போட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளதான் கேட்பாங்களா? நோ மேம், இல்ல. அப்போ நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா. அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா அங்க இருக்கதான் போகுது. அதுக்கும் ரெடியா இருங்க. நான் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளதான் வரும், இப்படிதான் படிங்க, இப்படிதான். நான் உங்களுக்கு ப்ரூட்டலி ட்ரூவா என்ன நடக்கும்ன்றத சொல்லணும். அதுக்குதான் நீங்க கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. ஓகே, சோ அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா வில் பி தேர். அப்ப நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஒரு வாருக்கு போற மாதிரி நான் சொல்ற ஏரியா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம். அப்ப சாய்ஸ் இல்ல அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம படிக்கணும். சாய்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 10 சப்ஜெக்ட் இருந்தா 2 சாய்ஸ், அப்ப 8 மட்டும் படிச்சுட்டு போவேன். அந்த கதை இங்க கிடையாது. நான் ஃபுல்லா எடுப்பேன், என் கூட சேர்ந்து ஃபுல் ஸ்பீடுக்கு நீங்களும் ஓடி வரணும். அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லா பேப்பர் 2. அதுல ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ரைட்டிங் ஆஃப் சிவில் கேசஸ். அப்ப அது சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இந்த லா பேப்பர் 2 காலையில நடக்கும் சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா தான் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வரும்லாம் பிளான் பண்ணாதீங்க. அவங்க இந்த 4 பேப்பரை எப்படி வேணாலும் மாத்தி 4ல கூட கேட்கலாம். ஓகே, ஏன்னா போன வாட்டி 2023ல அப்படிதான் நடந்துச்சு. இந்த மாதிரி மாத்தி கேட்டுட்டீங்களேன்னு கேஸ் போட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜட்ஜு நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்ப நீங்க மாத்தி கேட்டதுக்கு எல்லாம் வந்து குறை சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி திருப்பி அமைச்சிட்டாங்க. அப்போ நம்ம நோட்டிபிகேஷன் போடும் போதே எப்படி இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 40 நாள் எதுக்கு? ரிவிஷன் பண்றது. மேம். இதுலயுமே மெயின்ஸ்ல லா பேப்பர் 2ன்னு போட்டுட்டு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கொடுத்திருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் மாத்திட்டாங்கப்பா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட மாத்தி தப்பா போட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை கூட ஒரு கிளாஸா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. ஆமா இருக்கு. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸே உங்களுக்கு தனியா எடுப்பேன். டோன்ட் வரி, ஐ won't மிஸ் ஈவன் a nook and corner, I tell you. இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்னு உங்களுக்கு தனியா இருக்கும். ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், டன். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு 2nd பேப்பர் வந்து
ஜட்மெண்ட் ரைட்டிங், தேர்ட் பேப்பரும் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் இருக்கும். ஃபைனலா உங்களுக்கு வைவோ வாய்ஸ் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இத பத்தி பெருசா இப்ப யோசிக்காதீங்க. இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதான் மெயினா. சோ எடுத்த உடனே இதுதான் உங்களோட ப்ரோக்ரஸ் கார்டு. இது எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல வந்திருக்கும். நியூவா ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே வந்திருக்கும். ஓகே, சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போறோம். இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட நான் கவர் பண்ணனா நீங்க கண்டிப்பா அந்த கிளாஸஸ் லிசன் பண்ணணும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் அந்த கிளாஸ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா கிளாஸோட அதாவது எக்ஸாமினேஷனோட டைமென்ஷன் மாறிக்கிட்டே வருது. ஃபைன்னு ஒரு ஏரியா இருக்கு ஐபிசில, அத பத்தி கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஆனா 2023ல ஃபைனை பத்தி மட்டுமே 4-5 கொஸ்டின் வந்துருந்துச்சு. சில ஏரியாஸ்ல 3 மார்க் 5 மார்க் புதுசா வந்துருந்துச்சு. அப்போ இதுதான் அடிச்ச மாதிரி லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் நான் கொடுத்தேன்னா ஓகே, அந்த டைம்க்கு அது ஓகே, அடுத்த டைம்க்கு அது மாறி இருக்கும். அப்ப அப்டேட்டட் விஷயம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? கிளாஸ் லிசன் பண்ணாதான் கிடைக்கும். நீங்க காசை சும்மா பே பண்ணாத, அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நீங்க கட்டுறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனாலதான் ஒரு கிளாஸுமே நான் அப்டேட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு புதுசா எடுப்பேன். கரெக்டுங்களா? சோ கிளாஸ மிஸ் பண்ணிடாதீங்க. லிசன் டு த கிளாஸ். கிளாஸ லிசன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிக், அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், நான் கிளாஸ்ல உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்? அதை ரீட் பண்ணி ஓன் ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கணும். ஏன் ஓன் ரிவிஷன் நோட்ஸ் எடுக்க சொல்றேன்னா, நான் எடுத்தது பார்க்கும் போது எனக்கு ஞாபகம் வரும். ஆனா அதை பார்க்கும் போது இப்போ உங்களுக்கு ஓகேயா இருக்கலாம், லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வராம போகலாம். சோ ஓன் நோட்ஸா கையில நீங்க எழுதுங்க. இது எழுதுறது 2 விஷயத்துக்கு நல்லது. ஒண்ணு, ரிவிஷனாக இருக்கும், படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ன்றதையும் சொல்லி தரேன். சோ ரிவிஷனாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓன் நோட்ஸ் நீங்க எடுக்கும் போது யூ வில் ஹேவ் தட் ரைட்டிங் ஸ்பீட். ஏன்னா மெயின்ஸ் எல்லாம் எப்படி நான் ஸ்லோவா எழுதுவேன், கிறுக்கி எழுதுவேன். அப்படி எழுதுனா எப்படி? நல்ல ரைட்டிங் ஸ்பீட் வேணும்ல. நம்ம காலேஜ்ல எழுதிருப்போம், இப்ப இந்த 3 இயர்ஸ் பிராக்டிஸ் வேற. அப்ப அதுக்கப்புறம் எழுதணும்னா நம்ம டைப் எல்லாம் அடிச்சிருப்போம். அந்த ரைட்டிங் ஸ்பீடுக்காக ஓன் நோட்ஸ் எடுங்க. அது என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் ரீடிங் புக்ஸ். இந்த ரீடிங் புக்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன்? நான் தான் அதெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். சோ அதனால சில ஏரியாஸ் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கோட ரீசன், இவ்வளவு எடுக்கிறேனே, அந்த 2 செக்ஷன் ஹோம்ஒர்க்கை நான் எடுத்துட்டு போயிட மாட்டேன். ஏன் அந்த ஹோம்ஒர்க்? நீங்க போய் 4 விஷயத்த தேடணும். ரிசர்ச்சிங் ஸ்கில் வேணும். ஒரு ஜட்ஜு வேர் ஆக்டிவ் புக்கையே படிக்காம ஜட்ஜ் ஆக முடியுமா? நீங்க சொல்லுங்க. புதுசா வந்திருக்கவங்க சொல்லுங்க, ஆல்ரெடி கிளாஸ்ல இருந்தவங்க. முடியாதுங்க. சோ அப்ப சில ஏரியாஸ் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குற ஏரியா நீங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். எந்த புக்குன்றத நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லுவேன். சோ அந்த புக்கு கிடைக்குதோ இல்ல இன்டர்நெட்டோ, ஏன் சாட் ஜிபிடி சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்து வராதீங்க, அது பொய் கேஸ் எல்லாம் கொடுக்கும். நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வரும். அதுக்காக அந்த ஏரியா. அடுத்து, இது எம்சிக்யூ தானே நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கு. அந்த எம்சிக்யூக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நம்ம படிக்க போறோம். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டோட எம்சிக்யூ பிடிஎஃப் மண்டே ஷேர் பண்ணும். அது உங்களோட வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி வந்தீங்கல்ல லிங்க்ல, அந்த குரூப்ல போடும். அந்த எம்சிக்யூவை கண்டிப்பா நீங்க போட்டு பார்க்கணும். இதுல இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நான் அடிச்சு சொல்றேன், கிளாஸ பார்த்துட்டு அந்த எம்சிக்யூ பிடிஎஃப் நீங்க சால்வ் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் கிளியர். ப்ரிலிம்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ரியல் கோஸ்ட் இஸ் தி மெயின்ஸ். அதை நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியா போகணும். சோ அந்த எம்சிக்யூ பிடிஎஃப் நீங்க சால்வ் பண்ணி இருக்கணும். இது எல்லாம் பண்ணா ப்ரிலிம்ஸ் கிளியர். சோ ஃபுல்லா இந்த டேபிள் நீங்க ஒட்டி வச்சிருக்கீங்கல்ல, இது ஃபுல்லாவே டிக் ஆயிருக்கு. இது டிக் ஆயிருந்தா நீங்க ஜட்ஜ். ஓகே, இதுல ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு நான் தருவேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்லயே இருக்கு, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். சோ இப்ப நான் வந்து சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ் எடுக்கிறேன்னா அது மெயின்ஸுக்கு இருக்கு. சோ நான் அதை எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் எடுப்பேன், 3 மார்க் 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் எடுப்பேன். எது உங்களுக்கு எக்ஸாம்க்கு வருமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எப்படி வந்து நீங்க 3 மார்க் எழுது 5 மார்க் எழுது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 3 மார்க் 5 மார்க் சொல்லி கொடுக்கணுமா? நோ மேம். ஏன்னா அது உங்களுக்கு எம்சிக்யூ மட்டும் தான் கேட்க போறாங்க. அதுக்கு எம்சிக்யூ மட்டும் தான் போகும். சோ என்ன தேவையோ எப்படி கேட்பாங்களோ அதை நம்ம கவர் பண்றதுதான் என்னது புத்திசாலித்தனம். அததான் நம்ம இங்க பண்ண போறோம். இதே நீங்க வந்து இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல ஒரு ப்ரொபேஷன் ஆர்டர் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல
கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ அதனால லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரொபேஷன் ஆர்டர் பார்த்தோமா? எஸ் மேம். Yes, டெஸ்ட் ma'am. முடிச்சிச்சு. அதுக்கு டெஸ்டும் நடந்துச்சா? எஸ் மேம். லாஸ்ட் டிஸ்கஸும் பண்ணோமா? எஸ் பண்ணோமா? எஸ். சோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆக்ட்ல இருந்து எம்சிக்யூ கேட்பாங்களா? அப்ப எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல கிளாஸ் எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு போடுவோம், எம்சிக்யூ டெஸ்ட் போடுவோம். இது ரொம்ப குட்டி ஆக்ட்ன்றதுனால டெஸ்டே டைரக்டா வச்சாச்சு, ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. சோ அதனால டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங் வருமானா அந்த ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங்க்கு கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். இப்படிதான் நம்ம கிளாஸஸ் போகும். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட நான் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் எடுத்தேன்னா காலையில ஆக்ட் எடுத்து முடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறமா 1 ஹவர் வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஹவர் ஸ்டடி, அடுத்த 1/2 ஹவர் இதுக்கான எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங் அன்னைக்கு ஈவினிங் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங் டெஸ்ட் வச்சிருவோம். இது நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம். ஆனா இப்ப கொஞ்சம் நீங்க மூச்சு விட்டதுக்காக டைம் வேணும்ல, அதனால இத பார்ட்டா எடுக்கிறோம் நம்ம. ஓகே, சோ இன்னைக்கு half of the negotiable instrument act, நாளைக்கு ஒரு half, அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இன்னும் முக்கியமா சொல்ல போனா பிராக்டிக்கல் கிளாஸும் உண்டு. 138 கேஸ் பிராக்டிக்கலா எப்படி ஃபெயில் பண்ணுவாங்க, எப்படி டிராஃப்ட் பண்ணுவாங்க, கோர்ட்ல போய் எப்படி கொடுப்பாங்க, கோர்ட்ல எப்படி சீல் அடிப்பாங்க, கோர்ட் அப்படியே சிசிடிவி கேமரா போட்டு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் கிளாஸும் அட்டாச் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்காது. நிறைய நியூ மதர்ஸ் இருப்பீங்க, நிறைய நியூ மதர்ஸ் தான் கிளியரும் பண்றீங்க. ஆஸ் ஐ எம் அ மதர், ஐ ரியலி நோ ஹவு டிஃபிகல்ட் அவர் லைஃப் இஸ். மண்டே பிச்சுக்குது. ஓகேங்களா? சோ அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலா நிறைய பேர் வந்து கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, சிவில் சைட் தெரியாது. சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிராக்டிக்கல்கான ஒரு கிளாஸும் நம்ம ஆட் பண்ணிருப்போம். உங்க டைம் டேபிள்ல இருக்கு. டைம் டேபிள பார்த்து கரெக்டா கிளாஸுக்கு வாங்க. அது மட்டும் தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, சோ மத்தவங்க எல்லாம் ஜாயின் பண்ணட்டும். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வைஃபை போட்ட சரியா, அதனாலதான் ஒண்ணு ஜியோ ஒண்ணு ஏர்டெல். இவ்வளவு நேரம் ஏர்டெல் போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து ஜியோக்கு மாத்திருக்கேன். இப்போ ஓகே இருந்தா ஜியோ, இல்லைன்னா ஜியோ புடிங்கி இங்க வச்சிருவோம். சரியா? வில் சி. டன். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஓல்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்றோம். நான் அட்மின் கிட்டயும் சேம் லிங்கான்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்க மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ். மேம் சேம் லிங்க் தான். சேம் லிங்க் தானுங்களா? சேம் ஓகே ஓகே. அப்போ ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். 7:42க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நியூவா வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு ஐடியா கிடைச்சுதா இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது? புரிஞ்சுது மேம். இப்பதான் புரிஞ்சது இல்லைங்களா? ஐடியா இருக்கு. எஸ். இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அடுத்து நம்ம எப்படி போக போறோம்னு தெரியும். நாங்க ஓடும் போது அப்படியே நீங்க என் கையை பிடிச்சிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். ஓகே, டன். சோ 5 மினிட்ஸ், தென் we will start the class. மேம் அந்த டிக் பண்ற டேபிள் வந்து லாஸ்ட் பேஜ் மட்டும் காமிங்க மேம். லாஸ்ட் பேஜ். இதுல லாஸ்ட் பேஜ் இல்லடா, உங்களுக்கு பின்னாடி இருக்க பேஜும் வந்திருக்கும் இல்லைங்களா மெயின்ஸ்க்கு. மேம் அந்த லாஸ்ட் அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் பாத்துக்கிறேங்க மேம். இதுவா? இது உங்களுக்கு வரலையா? மேம் ஆமாங்க மேம், ஒரு நிமிஷம். இது திருப்பி குரூப்ல போட சொல்றேன். நானே ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எழுத வேணாம் சௌந்தர்யா, நான் குரூப்ல போட்டுறேன். ஓகே மேம் ஓகேங்க மேம். ஓகே. எனக்கு வரல மேம். குரூப்ல போடுறேன் சார். இது கிளாஸ்க்கு அப்புறம் போடுறேன். ஓகே. Yes ma'am. ஓகே டன். தேங்க் யூ so much. கிளியரா இருக்கு மேம். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. நம்ம இப்போ இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நெட் பேங்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஆர்டிஜிஎஸ் பண்ணலாமா மேம்? பெனிஃபிஷியரோட டீடைல்ஸ் நெட் பேங்கிங் பண்ணணும்ன்றத பத்தி கேக்குறேன். ஆர்டிஜிஎஸ் ஓகே, நெட் பேங்கிங்ல இருந்து நீங்க பண்றீங்க, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா, லாகின் பண்ணி. அந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு 5 லட்சம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும். பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா?
சரி, நான் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணனும்னா அது அப்ரூவ் ஆவறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, இல்ல மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ், 1 ஹவர், 2 ஹவர் அந்த மாதிரி கூட ஆகும். இல்ல நான் 4 hours, பேங்க்குக்கு ma'am. போய் பண்றேன். அடுத்த ஆப்ஷன், பேங்க்குக்கு எல்லா டைமும் ஒரு பிசினஸ் மேன் போயிட்டே இருக்க முடியுமா? நோ மேம். மேடம் அதுக்கு போகாததுக்கு செக் கொடுப்பாங்க மேடம். புரியல. செக் கொடுப்பாங்க மேடம், அதுக்கு ஈடா கொடுப்பாங்க. எஸ், அததான் நான் இப்ப சொல்ல வரேன். போக முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் மேனுக்கு காசு வந்து ரொம்ப முக்கியம். அந்த காசு டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்கணும். அதுக்காக வந்ததுதான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். சோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா 148 செக்ஷன்ஸ் இருக்கும். இத 17 சாப்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த 148 செக்ஷன்ஸ் நான் அப்படியே படிக்கிறேன். கேக்குது இல்லையா? மேடம் எல்லாரும் மியூட் பண்ண சொல்லுங்க மேடம், கேட்க மாட்டேங்குது. எல்லாரும் கைண்ட்லி மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ எஸ், சோ இந்த மொத்த செக்ஷனுமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல இருக்க மொத்த செக்ஷனுமே நான் படிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். எந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத மட்டும் நம்ம ப்ராப்பரா படிச்சா போதும். ஏன்னா ஃபுல்லாவே நம்ம எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட், அட்மின் யார் வந்து அன்மியூட் பண்ணி நடுவுல சவுண்ட் வருதோ அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் ரூம்ல போட்டுருங்க. ஓகே, சோ இந்த மாதிரி எது இம்பார்ட்டன்ட்ன்றத பார்த்துதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சோ அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத வச்சுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸே ஃபில்டர் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இது ஒண்ணா நம்ம அந்தந்த கான்செப்ட முடிக்கும் போது சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ மொத்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிவ் நீங்க வேணும்னா ஒரு தடவை டைம் இருக்கும் போது ரீட் பண்ணுங்க. ஆனா வில் கோ டு ஒன்லி இம்பார்ட்டன்ஸ் ஹியர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட மீனிங் என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நெகோஷியபிள் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நெகோசியேஷன் அப்படின்னா என்னது? டிரான்ஸ்ஃபரபிலிட்டி மேம். வெரி குட். சோ யூசுவலி பதில் சொல்லிட்டாங்க. சோ ஒருத்தர் சொன்னா அடுத்தது அதே ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சோ நெகோசியேஷன் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பேசுறது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது கிடையாது. நெகோஷியபிள் அப்படின்றது பார்கெயினும் கிடையாது. நெகோஷியபிள் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரபிலிட்டி. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிட்டே போகும். நம்ம வீட்டுல யாருக்காவது ஒருத்தர் கோல்டு பிடிச்சா என்ன ஆகும்? அடுத்தடுத்துக்கு வந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகிற ஒரு கேரக்டர் பேர் தான் நெகோஷியபிள்னு கொடுக்குறாங்க. சோ டிரான்ஸ்பரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் இன் ரிட்டர்ன் ஃபார் அ கன்சிடரேஷன். சும்மா இல்ல, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே போகும். இப்ப பணத்தை எடுத்துக்கோங்களேன். இப்ப 100 ரூபாய் பிரபாகரன் சார் அதை எனக்கு கொடுக்கலாம். நான் கொண்டு போய் அந்த 100 ரூபாயை அர்ச்சனா கிட்ட கொடுக்கலாம். அர்ச்சனா கொண்டு போய் சால்மன் ராஜா சார் கிட்ட கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஈஸியா மாறிக்கிட்டே போகுது பாருங்க. அந்த மாதிரி நெகோஷியபிளா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்ட போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அப்படிங்குவாரு. ஒரு பிளம்பர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா மியூட் ப்ளீஸ் மியூட். இது ஒரு அட்வொகேட் கிட்ட நம்ம கேக்குறதுனால இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டாக்குமெண்ட். ஓகே, யாருமே மியூட்ல வைக்க மாட்டேங்கிறீங்க. திருப்பி கைண்ட் ரெக்வெஸ்ட் மியூட் ஆல் ப்ளீஸ். ஏன்னா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க மேம். வேணுங்கிறப்ப மட்டும் மியூட் பண்ணிட்டேன். நானு கேள்வி கேட்கும் போது மட்டும் நான் அன்மியூட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ யாருமே பேச முடியாம நான் மொத்தமா மியூட் பண்ணிடலாம். அப்புறம் கிளாஸ் போரிங்கா இருக்கும். அதனாலதான் கேள்வி கேட்கும் போது மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அட்வொகேட்ஸ். சோ அதனால ப்ளீஸ். ஓகே, கைண்ட் ரெக்வெஸ்ட். நவ் கம்மிங் டு இன்ஸ்ட்ருமெண்ட். வீடியோவையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க வீடியோ ரெக்கார்ட் ஆயிடும். என் வீடியோ தெரியாம உங்க வீடியோ மட்டும் ஃபுல்லா தெரியும். சோ அதனாலதான் எக்ஸாம் டெஸ்ட் எழுதும் போது நான் ஃபுல் வீடியோ போட சொல்றேன். ஓகே, டன். சோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ரிட்டன் டாக்குமெண்ட். அட்வொகேட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? ரிட்டன் டாக்குமெண்ட். இது சாதாரண ரிட்டன் டாக்குமெண்ட் இல்ல, ஒரு ரைட்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். சோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா பேசிக்கா என்னது?
அது ஒரு ரிட்டன் டாக்குமெண்டாக இருக்கு. அது ஒரு ரைட்டை கிரியேட் பண்ற ஒரு டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கு? ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் தாவக்கூடிய டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு டாக்குமெண்டா. சோ அதோட ஐடியா என்னது? கன்வெர்ட்டபிள் இன்டு மணி ஈஸிலி. பல்கா நான் 10 லட்சத்தையும் 50 லட்சத்தையும் ஒரு சூட்கேஸ்ல போட்டோ, சூட்கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு 50 லட்சத்துக்குலாம் சூட்கேஸ் பத்தாது, பெருசா நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி பல்கா கேஷ தூக்கிட்டு சுத்த முடியாது பிசினஸ் மேன். அதுக்கு பதிலு ஒரு செக் புக்கை நான் எடுத்துட்டு போயிடலாம். டக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து ஒரு ப்ராமிசரி நோட் எழுதிடலாம். சோ அந்த மாதிரி ஈஸியா நான் காசை கொடுக்கணும் அப்படின்னு உருவானதான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? அப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்ற டெபினிஷன்லாம் கீழே இருக்கும். நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோட செக்ஷன் 1 நீங்க பார்க்கலாம். செக்ஷன் 1ங்கிறது அம்மா மாதிரி. அந்த ஆக்டோட பேரை சொல்ற இடமே அந்த செக்ஷன் 1 தான். ஓகே, சோ இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இததான் எம்சிக்யூல கேட்பாங்க. இட் வில் நாட் அஃபெக்ட் தி பேப்பர் கரன்சி ஆக்ட். சோ நம்ம கையில எல்லாம் நோட்டு காசு இருக்கு பாத்தீங்களா, 500 ரூபா 10 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையும் கவர்ன் பண்றது எது? பேப்பர் கரன்சி ஆக்ட். எஸ், சோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல இருக்க எதுவுமே அந்த பேப்பர் கரன்சி ஆக்ட அஃபெக்ட் பண்ணலாம். அந்த பேப்பர் கரன்சி ஆக்ட் தான் கிங்கு. எப்படி பணம் தான் கிங்குன்னு சில இடத்துல இருக்கோ, அந்த மாதிரி பேப்பர் கரன்சி ஆக்ட் தான் கிங்கு. அது எம்சிக்யூல கேட்டா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா பேங்கர்னா யாருன்ற டெபினிஷன் செக்ஷன் 3ல கொடுத்திருப்பாங்க. பேங்கர்னா எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் அ பேங்கர் பிளஸ் போஸ்ட் ஆபீஸ் சேவிங் பேங்க்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு எம்சிக்யூல பேங்க்னா என்ன இது அதுன்னு கேட்கும் போது போஸ்ட் ஆபீஸ் வருமானு ஒண்ணு வரும், போஸ்ட் ஆபீஸ் சேவிங் விங் வருமானு வரும். அப்ப போஸ்ட் ஆபீஸ் சேவிங் விங்கும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே பேங்க்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான் இதெல்லாம். உள்ளதான் நம்ம நிறைய பார்க்க போறோம். நான் இம்பார்ட்டன்ட் செக்ஷனோட சும்மா ஒரு ஐடியா இங்க எடுத்து வந்திருக்கேன். இது அடுத்து லாஸ்டா எதெல்லாம் கண்டென்ட்டை கவர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இந்த மேப்புக்கு வரும். ஓகே, சோ கண்டென்ட், ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா, வாட் இஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். எப்பயுமே ஒரு ஆக்ட்ல டெஃபினிஷன் எங்க கொடுத்திருப்பாங்க? 2 மேம், எந்த செக்ஷன் section? 2. Section 2 ல இருக்குமா? ஆனா இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டோட டெஃபினிஷனை செக்ஷன் 13 ஆக்ட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம், ஒரு சேஞ்சுக்கு இருக்கு இல்லையா? சோ அதனால அந்த 13 உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் அ ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? ஐயோ நான் நிறைய எழுதி வச்சிருக்கேனே, அந்த டாக்குமெண்ட் வரலையா? ஒரே ஒரு செகண்ட். ஏன்னா ஒரு தடவையும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த நோட்ஸ் இந்த ஓபன்ல இல்ல. சோ ஒரே ஒரு நிமிஷம் அந்த நோட்ஸ் எடுத்துட்டேன். யா, இதோ வந்துருச்சு, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நோட்டிங், எஸ், யா. இப்போ நோட்ஸ் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? எஸ் மேம். எஸ். சோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுன்னு சொல்றாங்க? இட் இஸ் a promissory note சார், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சார், செக் சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த 3 விஷயம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்னா என்ன, பேரர்னா என்னன்னு பார்ப்போம். அப்ப நமக்கு புரியும். ஓகே, இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட பத்தி ஒரு சீக்ரெட் சொல்றேன். இது நம்ம கிளாஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறனால இப்படி போகுது. தனியா இதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வெத்துருவீங்க. யாராவது தனியா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கவர் பண்றேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே புரியல. எஸ் மேம். காலேஜ் படிக்கும் போது எனக்கு பயங்கர ட்ரையா இருந்தது. ஐயோ ஒருவேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ லா எடுத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
பட் ஐ ப்ராமிஸ் யூ ஆஃப்டர் திஸ் கிளாஸ் யூ வில் என்ஜாய் இட். ஓகே. சோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க? 3 விஷயம் சொல்றாங்க. என்ன 3 விஷயம்? ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். ஓகேங்களா? சோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே உங்களுக்கு இதான் ஞாபகம் வரணும். ப்ராமிசரி நோட்டு சார், இல்லனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சார், இல்லனா செக். அப்ப இந்த 3% யாரு? அந்த 3 கேரக்டர் யாரு? அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ப்ராமிசரி நோட், இந்த ப்ராமிசரி நோட்டை பத்தி டெபினிஷன் கொடுக்கிறது செக்ஷன் 4. மறக்கவே கூடாது, செக்ஷன் 4. சோ இந்த ப்ராமிசரி நோட்டு பேரை வச்சே உங்களுக்கு என்ன தெரியுது? ப்ராமிசரி நோட். அப்ப இதுக்குள்ள ஒரு ப்ராமிசரி. ஓகேங்களா? சோ அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ப்ராமிசரி நோட் இஸ் an instrument in writing being not being a bank note or currency note containing an unconditional undertaking signed by the maker to pay a certain amount money order. இதெல்லாம் நான் இப்படி படிச்சிட்டு இருந்தேன்னா நீங்க கண்டிப்பா தூங்கிடுவீங்க. நான் என்ன இருக்குன்னு சொல்றேன், பேராக்டர் நீங்க போய் அப்புறம் படிங்க. பேராக்டர் படிக்கணும், ஆஃப்டர் த கிளாஸ் போய் படிங்க. ஓகே. சோ ப்ராமிசரி நோட்னா என்ன சார்? ஐயா நான் உங்களுக்கு 50,000 இந்த தேதிக்கு தருவேன் அப்படின்னு எழுதி தரீங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ராமிஸ். சோ வாட் இஸ் தட்? இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். கண்டிப்பா எழுதி இருக்கணும். ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எழுதி தானே இருக்கணும். சோ அதான் அது ரைட்டிங்ல இருக்கணும். சைன்டு பை த மேக்கர். யார் அதை கிரியேட் பண்றாங்களோ அவங்க அதை சைன் பண்ணிரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட். சரி சார் ரைட்டிங்ல இருக்கு, நான் என்ன எழுதணும்? அன்புள்ள அண்ணன் அவர்களே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எப்ப ஊருக்கு வரீங்க? அந்த ரைட்டிங் கிடையாது. என்ன ரைட்டிங்ல இருக்கணும்? There must be an unconditional undertaking or a promise to pay money. So unconditional ஒரு கண்டிஷன் கூட இல்லாம இவ்வளவு ரூபாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கணும். அப்ப அது என்ன அன்கண்டிஷனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இத்தனாம் தேதி 30,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து கூட்ஸ் தந்தனா நான் 30,000 ரூபாய்க்கு உனக்கு காசு தருவேன். இத்தனாம் தேதி மழை பெய்ஞ்சிச்சுன்னா, இல்லன்னா இத்தனாம் தேதி நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு 1,00,000 ரூபாய் தருவேன். இது அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்கா? நோ மேம். இவரா வாலண்டியரா எதுவுமே ஏன்னு பார்த்தேன். எஸ் சிந்து. சோ இது வந்து கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். ஒரு கண்டிஷனை சொல்லி அந்த கண்டிஷன் பண்ணாதான் நான் காசு தருவேன்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி கண்டிஷனோட நான் காசு தருவேன்னு சொல்லியிருந்தேன்னா அது ப்ராமிசரி நோட் கிடையாது. அப்ப எப்படி இருக்கணும்? அன்கண்டிஷனலா, சார் இத்தனாம் தேதி இந்த 2 மாசம் கழிச்சு இத்தனாம் தேதி நான் உங்களுக்கு காசு தருவேன் சார். எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல சார். Unconditionally, I undertake to pay 10,000 rupees to Samira. That is a promissory. Okay. So, பாருங்க, it must be in writing, signed by the maker, unconditional undertaking, a promise to pay money. இது இருக்கணும். Okay. So, இது வந்து to a certain person or to the bearer of the instrument in lastல கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லாஸ்ட மட்டும் விட்டு வைங்க. லாஸ்ட்ல நான் சொல்லிடுறேன். ஓகே. சோ இந்த மீனிங்லாம் நம்ம பாத்துக்கணும். அப்ப ப்ராமிசரி நோட்னா என்னது? இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங், சைன்டு பை த மேக்கர், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங், ப்ராமிஸ் டு பே மணி. ஓகே. இது 3 இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ப்ராமிசரி நோட். நான் இங்க காமிச்சிடுறேன். இவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராமிசரி நோட். மேல ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டிருப்பாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட். எவ்வளவு ஸ்டாம்ப் போடணும் அதெல்லாம் தயவு செய்து யோசிக்காது. உங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. இதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச்சர் மாதிரி உள்ள போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிசர்ச்சரா தான் இருக்க முடியும், ஜட்ஜா இருக்க முடியாது. சோ எந்த ஏரியாக்கு ரிசர்ச் பண்ணணும்னு நான் சொல்றேன், அங்க நீங்க ரிசர்ச்சரா இறங்குங்க. இப்ப எவ்வளவு ஸ்டாம்ப் அதெல்லாம் விட்டுருங்க. ப்ராமிசரி நோட் இப்படிதான் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ ஐ ப்ராமிஸ் டு பே சோ அண்ட் சோ இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு 10,000 rupees போட்டுருக்காங்க பாருங்க, ஃபார் வேல்யூ. இதுதான் ப்ராமிசரி. ஓகே. சோ இந்த ப்ராமிசரி நோட்ல என்னென்ன கேரக்டர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்றவங்க. அதை கிரியேட் பண்றவங்க பேரு மேக்கர். ஜாலியா காசு வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பேரு தான் பேயி. சோ பேயி அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம்ல, இது காசு பேயி அப்படின்னு. சோ இங்க இருக்க பேயி எல்லாம் யாரு? காசை வாங்கிட்டு ஜாலியா போறவங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த கம்பேரிசன். சோ காசை வாங்கிட்டு ஜாலியா போறவங்க யாரு? பேயி. யார இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்றாங்களோ அவங்க பேர் என்னது? மேக்கர். ஓகேயா? சரி. இந்த ப்ராமிசரி நோட் யாருக்காவது புரியலையா? புரியலன்னா டவுட் கேளுங்க.
மேம் அந்த பேரும் சைன் பை சொல்லுவாங்களா மேக்கர் மேம்? இருக்குல்ல மேம், அவங்க எங்க மேம் ஆமா, சைன் போடுவாங்க? சூப்பர் சார். எந்த ஒரு ப்ராமிசரி நோட்டுக்கு எந்த ஒரு இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இல்ல. இத பாருங்க, ஸ்டாம்ப் அண்ட் சைன் போட்டுதாங்கன்னா அங்க சைன் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஓகேயா? எங்க நீங்க சைன் எழுதி தரீங்களோ அங்க சைன் பண்ண போறாங்க. ரைட் ஹேண்ட் கார்னர், லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ப்ராமிசரி நோட் நம்ம எழுதுறதுதான். சரிங்களா? இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க இந்த சைட் கூட சைன் போடலாம், உங்க விருப்பம் தான். ஓகேயா? சோ வேற ஏதாவது டவுட்ஸ்? கான்செப்ட்ல டவுட்ஸ், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, புரிஞ்சுதா? நம்ம அடுத்த டைப்புக்கு போலாமா? விச் இஸ் கால்ட் ஆஸ் எஸ். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு முன்னாடி ப்ராமிசரி நோட்டுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. எதெல்லாம் ப்ராமிசரி நோட், எதெல்லாம் ப்ராமிசரி நோட் இல்லைன்னு அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ப்ரீவியஸ் இயர்ல 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க, வேற ஸ்டேட்ல ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அடுத்து உங்க எக்ஸாமினேஷன்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது கண்டிப்பா போய் எக்ஸாம்பிள் கீழே எது ப்ராமிசரி நோட்டுன்னு பார்க்கணும், அந்த எக்ஸாம்பிள் எதுன்னு ரீட் பண்ணணும். இதை ஏன் ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லலன்றத நீங்களே மைண்டுக்கு அனலைஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடியலையா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க, சாட் ஜிபிடில சர்ச் பண்ணுங்க. நம்ம சர்ச் பண்ணாமயே இருக்க முடியாது. சர்ச் பண்ணி அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு கொஸ்டினே புரிஞ்சு நீங்க எக்ஸாம் எழுதணும். ஓகே, சோ திஸ் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க். அடுத்து மேம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. மேம் ப்ராமிசரி நோட்டுக்கு வந்து நம்ம ஸ்டாம்ப் வந்து கம்பல்சரியாங்க மேம்? ஆமா, கண்டிப்பா ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டணும். கம்பல்சரி கிடையாது, பட் எல்லா டைமும் ஒட்டுவாங்க டிரான்சாக்சனை பைண்ட் பண்றதுக்காக. அதுதான், அது டிஃப்ரெண்ட் ஏரியா. அது உங்களுக்கு கண்டிப்பா எம்சிக்யூல கேட்க மாட்டாங்க. நம்ம மைண்ட் எப்படி தெரியுமா, தேவையில்லாத எல்லா ஏரியாவும் சுத்தும். சோ கண்ட்ரோல் பண்ணி கான்செப்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றது என்னோட ரெக்வெஸ்ட். ஏன்னா ஒரு அட்வொகேட்டோட மைண்ட் அப்படிதான். நம்ம ஜட்ஜா யோசிக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. எவ்வளவு ஸ்டாம்ப், எங்க சைனு, அதெல்லாம் அட்வொகேட்டோட மைண்ட். அதை ஷட் பண்ணிடுங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? நம்ம மேல பார்த்தது பாவமான ஜீவன் ப்ராமிசரி நோட். ஐயா நான் காசு பே பண்றேன் ஐயா அப்படின்னு எழுதி தரதான் ப்ராமிசரி நோட். ஆனா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய அண்ணன், பெரிய டான், நீ காசு பே பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுவார். சோ இவரு நான் பே பண்றேன்னு இவரு சொல்ல மாட்டாரு, எனக்கு இவன் பே பண்ணட்டும், ஐ வில் ஆர்டர் someone else to pay. அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டெஃபினிஷன் பார்த்துக்குவோம். செக்ஷன் 5 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. a bill of exchange is an instrument. இதுவும் இன் ரைட்டிங் தான். ஆனா இதுல என்ன கண்டெய்ன் ஆயிருக்கு, an unconditional order. சோ நான் ஆர்டர் பண்ணுவேன், அன்கண்டிஷனல் ஆர்டர் பண்ணுவேன். என்ன பண்ணி, I am directing a certain person to pay a certain money. சோ நான் என்ன பண்ணுவேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதணும்னா யமுனா, I order யமுனா to pay 10,000 rupees. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஐயா நான் பே பண்றேன் 10,000 rupees சொன்னா ப்ராமிசரி நோட்டு, நான் ஏன் பே பண்றேன், ஐ ஆர்டர் சௌந்தர்யா டு பே 10,000 rupees. இந்த மாதிரி அன்கண்டிஷனல் ஆர்டர் டைரக்டிங் தி அதர் பர்சன், அப்படி சம் ஆஃப் மணி நான் பே பண்ண சொன்னா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ ப்ராமிசரி நோட் ஒரு பாவமான ஜீவனு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யாரு, டான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தண்டனக்கா டான் மாதிரி இட்ஸ் a டான். ஓகே, சோ இது நான் சர்டன் பர்சனுக்கு பே பண்ண சொல்லுவேன், இல்ல பேரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பே பண்ண சொல்லுவேன். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ what happens in a bill of exchange? One person order another person. ஏ பி கிட்ட என்ன சொல்லுவாரு, நீ போய் காசு கொடு. இப்போ நம்ம வீட்டுல சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போயிட்டு வாமான்னு ஒரு 10 ரூபா நம்ம கையில கொடுத்தா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், கடைக்கு உடனே தங்கச்சி கிட்ட கொடுத்து, இங்க பாரு நான் நேத்து ஃபுல்லா நான் தான் அலைஞ்சேன், அம்மா 10 தடவை அமிச்சிருச்சு, இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு வேலையை பாத்தீங்களா. இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ ஏ ஆர்டர் பி டு பே சம் ஆஃப் மணினா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல எத்தனை கேரக்டர் இருப்பாங்க, 3 கேரக்டர். எஸ், மேக்கர் ஒருத்தர் கிரியேட் பண்றாரு பாருங்க, டானு, அவர் தான் மேக்கர். இந்த நடுவுல சிக்கிச்சு பாத்தீங்களா, ஆடு காசை பே பண்ண சொல்லி
ஒரு ஆடு சிக்கும் பாத்தீங்களா, அது பேயர். லாஸ்டா ஐயா காசு கிடைச்சிச்சுன்னு எடுத்துட்டு ஓடுறவங்க பேர் என்னது? பேய் பேய் பேய். காசு பேய். அவ்வளவுதான். மேம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, திஸ் வில் ஹெல்ப் யூ ரிமெம்பர். ஐ டெல் யூ திஸ் ஒர்க்ஸ். ஓகே, ரொம்ப சீப்பா இருந்தாலும் இட் ஒர்க்ஸ். சோ அதனால மேக்கர், பேயர், பேய், இந்த 3 கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லங்க. இப்படிதான் இருக்கணும். இப்ப நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதுறீங்கல்ல, அதுல இங்கதான் திஸ் வரணும், தட்டு வரணும், இஸ் வரணும்னு ஜட்ஜுக்கு நம்ம ஃபார்மேட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முடியாது. அந்த மாதிரிதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் சரி, ப்ராமிசரி நோட்டும் சரி, ஒரு ஜெனரல் ஃபார்மேட். நம்ம எப்படி வேணாலும் ஃபார்மேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆஃப்டர் த டேட் ஐ பேல இருக்கு. இங்க எப்படி இருக்கு? பே டு மிஸ்டர் பி சம் ஆஃப் சோ அண்ட் சோ. சோ நீங்க சி கிட்ட சொல்றீங்க, மிஸ்டர் சி நீ பிக்கு இவ்வளவு மணி பே பண்ணிடுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போடுறீங்க. அப்ப ஆர்டரை போட்டா இது என்ன ப்ராமிசரி, சாரி இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? Bill of Bill of exchange, exchange, ma'am. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல மேக்கர் ஒருத்தர் யாரு கிரியேட் பண்றாங்களோ அவங்க மேக்கர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மேக்கருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராயர். டிராயர்னா வரைபவர். அதை எழுதுறாங்கல்ல, அதை வரைகிறாங்க, அதனால அது டிராயர்னா என்னது? அதை கிரியேட் பண்றவங்க. மேக்கர் தான் வந்து டிராயர். ஓகே. சோ யார போய் காசு பே பண்ண சொல்றோமோ அவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? பேர். பேயர். பேருக்கு இன்னொரு பேர் என்னன்னா டிராயி. டிராயி. யார் அந்த ஆடு இழிச்சவாய் போய் காசை கொடுக்குமோ அதுக்கு பேரு டிராயி. இங்கேயும் ஹாப்பியா காசை வாங்கிட்டு போறவங்களுக்கு பேர் என்னது? பேய். பேய். அவ்வளவுதான், அந்த பேய் தான். சோ இந்த 3 கேரக்டரையும் நம்ம இங்க பார்த்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ராமிசரி நோட், அடுத்து பார்த்தது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், லாஸ்டா எந்த கேரக்டர் நம்ம பார்க்கணும்? Check, ma'am. எஸ். செக் ஒண்ணும் பிரமாதம் இல்லைங்க. செக் வந்து பெரிய டான். ஏன்னா இப்ப நான் 3வது மனுஷன் கவிதாவை போய் பே பண்ணு, சமீரா நீ போய் பே பண்ணு, யமுனா நீ போய் பே பண்ணுன்னு உங்களுக்கு ஆர்டர் போட்டேன்னா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆனா நான் பேங்குக்கே ஆர்டர் போடுறேன். என்ன சொல்றேன்? இந்த பாரு SBI ஒருத்தன் ஒரு பேப்பர் எடுத்து வருவான், அந்த பேப்பரை கொடுத்தா அவன் அக்கௌண்ட்டுக்கு நீ 3 லட்சத்தை போட்டுரு அப்படின்னு நான் யாருக்கு ஆர்டர் கொடுக்குறேங்க? பேங்குக்கு ஆர்டர். சோ அந்த மாதிரி பேங்குக்கு ஆர்டர் கொடுத்தனா அது செக். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ செக்ன்றது என்னது? செக் இஸ் a bill of exchange. அத நான் யார் மேல டிரா பண்றேன்? யார காசு பே பண்ண சொல்ல? drawn on whom? பேங்கர். ஒரு ஸ்பெசிஃபைடு பேங்கர் மேல நான் அதை டிரா பண்ணி அவங்க டிமாண்ட் பண்ணும் போது காசை பே பண்ணுன்னு சொல்லி கொடுத்தனா அது செக். So let me read the definition for you. Check is defined under section 6 of the Negotiable Instrument Act. செக்னா என்னது? பிரமாதமா புதுசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பாத்துருக்கேன். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாம்பார் எடுத்து வச்சிருவாங்க. சாம்பார் எடுத்து வச்சுட்டு ஒருத்தவங்க கிட்ட ரசம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாம்பார் தண்ணிய மேலாப்புல எடுத்து ஊத்திட்டு ரசம். அதுக்கப்புறம் உனக்கு சாம்பார் வேணுமா? கலக்கி சாம்பாரை ஊத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு காய் வேணுமா? சாம்பார்ல வந்து ஒரு முருங்கைக்காய் சாம்பார் கூட கிடையாது, முள்ளங்கி சாம்பார். எனக்கு முள்ளங்கி சாம்பாரே ரொம்ப கஷ்டம். அந்த முள்ளங்கி எடுத்து வைப்பான். அதை பார்க்கும்போது அடி பாவி, அதுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்தாலே சும்மா பழகாத பொடியை தொட்டு தின்னுடலாம், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் செக்கும். பிரமாதம் ஒண்ணும் இல்ல, அதே விஷயம் தான். செக் இஸ் a bill of exchange. ஆனா நாங்க இதை யார் மேல டிரா பண்றோம்? drawn on a specified banker. அதே மாதிரி செக்ல ரொம்ப முக்கியமான விஷயம், மெச்சூரிட்டியில பே பண்ணி இங்க பே பண்ண அங்க பே பண்ணலாம் கிடையாது. ஆன் டிமாண்ட். நான் போய் செக் அந்த பேங்க் கிட்ட டிமாண்ட் பண்ணாதான் பே ஆகும். செக் கொடுத்துட்டாங்க உங்க கையில, நீங்க கையிலேயே செக் வச்சிருக்கீங்க, காசு வந்துருமா? என்ன பண்ணும்? போய் பேங்க்ல போய் பிரசன்ட் பண்ணணும் மேம். போய் பேங்க்ல பிரசன்ட் பண்ணணும். சோ ஆன் டிமாண்ட் நீ போய் அங்க கேட்டாதான் பே பண்ணுவாங்கன்னு இருக்கிறது தான் செக்னு சொல்றாங்க. ஓகே. சோ ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப ஈஸி இந்த டாபிக். ஓகே. அடுத்து இந்த செக் இன்க்ளூட்ஸ்
இமேஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் அ செக், ட்ரங்கேட்டட் செக், இது எல்லாம் இன்க்ளூடட்னு சொல்றாங்க. சோ ட்ரங்கேட்டட் செக்னா அது எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் த செக்கா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுவும் இன்க்ளூடட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எம்சிக்யூல கேட்டா எஸ் ட்ரங்கேட்டட் செக் இருக்கு, எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் த செக்கும் செக் தான் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீடைல்டா இங்க போக வேணாம், ஏன்னா டீடைல்டா போக வேண்டிய ஏரியா நமக்கு நிறைய இருக்கு. ஓகே, சோ இதுதான் செக். சோ இது மூணுத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சுதா? செக் நீங்க பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். பே யாருக்கு பே பண்ணணும், எந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இங்க போட்டிருக்கோம். இங்க நீங்க சிக்னேச்சர் போட்டு முடிச்சிருவீங்க. செக்குக்கு ஒரு ஃபார்மேட் வந்து அந்த பேங்கே வச்சிருக்கும். செக் புக் அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம பெருசா யோசிக்க வேணாம். அமௌண்ட்டை ஃபில் பண்ணி எங்க சைன் பண்ணுவோம். ட்ரங்கேட்டட் செக்ன்றது அதுவும் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் செக். நீங்க வேணும்னா ட்ரங்கேட்டட் செக் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தி பேங்க். ஓகேங்களா, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்க பென்னு மாதிரி ஒரு சீல் இருக்கும், அதை போட்டு அதை ஃபில் பண்ணி நீங்க அனுப்புவீங்க. அதனாலதான் சொன்னேன், அது பெருசா நீங்க பாத்துக்க வேணாம். வேணா எம்சிக்யூல ட்ரங்கேட்டட் செக் இன்க்ளூட் மட்டும் தான் கேட்பாங்க. அதை எப்படி ஃபில் பண்ணணும், அது எப்படி இ சைன் வேணும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை, அதனாலதான் அதை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஓகே, சோ ஜஸ்ட் யூ சி ட்ரங்கேட்டட் செக் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் த செக் இஸ் இன்க்ளூடட் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஓகே, டன். சோ இதுதான் செக். இது மூணுத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால இந்த ஒரு கொஸ்டினை கேட்டுறேன், அதுக்கப்புறம் டவுட் செஷன் போலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் இதை படிங்க ப்ளீஸ். Which one of the following is not correct? Option A, a check is a form of bill of exchange. Option B, a check is a form of promissory note. Option C, a check includes the electronic image of truncated check. Option D, a demand draft is a form of bill of exchange. சோ இந்த இடத்துல நிதானமா யோசிச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏங்களா? பி மேம், ப்ராமிஸ் மேம், ஏன்னா ப்ராமிசரி நோட்ல நம்ம வாலண்டரி அண்டர்டேக்கிங் கொடுப்போம், ஆர்டர் பண்ண மாட்டோம் இன்னொரு. ப்ளீஸ் நாட் கரெக்ட்னு இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப், கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகேங்களா, நீங்க எல்லாருமே பேசுறது ஐ எம் சோ ஹாப்பி ஆக்சுவலி, ஏன்னா நீங்க கவனிக்கிறதுனாலதான் பேசுறீங்க. ஆனா என்ன பண்றது, நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி மேம் கச்சா புச்சான்னு கேக்குது மேம் அப்படின்றாங்க. அதனாலதான் நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே, இல்ல நீங்க பேசுறத நான் கேட்டுட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா, யமுனா சொன்ன மாதிரி நீங்க கவனமா இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொன்னாங்க, அவங்க படிச்சிருக்காங்க, கான்செப்ட் தெரியுது, இப்ப கேட்டிருக்காங்க, குட். ஆனா இந்த நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்ம கண்ணை ஸ்கிப் ஆயிடும், எக்ஸாம்ல நிஜமாலே ஸ்கிப் ஆகும். அதனாலதான் எம்சிக்யூ போட்டு பார்க்கணும். எவ்வளவு படிச்சாலும் எம்சிக்யூ போட்டு பார்க்கணும். சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு நான் புக்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? சைக்கிளை ஓட்ட விட்டாதானே, அந்த மாதிரி நீங்க எம்சிக்யூ போடணும். இந்த நாட்டு எங்கேயாவது பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிடுங்க, உங்க மைண்ட்ல ஏத்திடுங்க. சோ விச் இஸ் நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் செக் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்ட். அப்ப அது ஆன்சர் கிடையாது. அடுத்து செக் இஸ் a form of promissory note. தப்பு. ப்ராமிஸ் கிடையாது, ஆர்டர் கொடுக்குறோம். A check is a form of ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து செக் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ட்ரங்கேட்டட் செக் இன்க்ளூட். டிடி நீங்க எடுக்கிறீங்களே டிமாண்ட் டிராஃப்ட், அது பேங்க் மேலதான், அது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தானே. இவ்வளவு நான் இதுல பே பண்ண சொல்லி இட் இஸ் a bill அப்படின்னு இருக்கும்போது இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். இந்த நாட்டை கண்ணுல இருந்து மறைச்சிடாதீங்க. எக்ஸாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து போன் பண்ணி சொல்லக்கூடாது, நீங்க மேம் நான் நாட்டை படிக்கல மேம். ஓகே, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நவ் நம்ம இப்ப ரீவைண்ட் பண்ணி ஒரு சின்ன ஏரியா விட்டுருந்தோம், அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, எந்த ஏரியா விட்டுருந்தோம் நீங்க சொல்லுங்க. அந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் மேம். நீங்க இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்றீங்க இல்லையா, ப்ராமிசரி நோட்ல மேம். கரெக்ட், சூப்பர். இப்ப இதுல ஆர்டரு பேரர்னு ரெண்டு பாக்குறோம். இது என்னப்பா ஆர்டரு பேரர்? சோ ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ப்ராமிசரி நோட்லாம் நம்ம எழுதுவோம்ல, அப்ப எழுதும் போது நான் என்ன சொல்லுவேன், பே டு யமுனா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு பே பண்ணி ஆர்டர் போடுறோம். எனக்கு பே பண்ணாத நீங்க, இல்ல இவனுக்கு பண்ண அவனுக்கு பண்ணு, நான் என்ன சொல்றேன், ஒரு ஆர்டர் பண்றேன். அந்த மாதிரி பே டு சம்வன்னு ஒரு பேரு போட்டிருந்ததுன்னா அது ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதே நான் பேரர் மட்டும் போட்டிருந்தேன்னா ஹூ ஹோல்ட்ஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட், யார் கையில இருக்கோ அவனுக்கு பே. சோ பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் கையில இருக்கோ அவங்க பே பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துடணும். ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யாராவது ஒருத்தர் பேரு போட்டிருந்தனா அவங்களுக்கு மட்டும் தான் பே. ஓகே, திஸ் இஸ் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், திஸ் இஸ் பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் இங்க கீழே டெபினிஷன் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ
உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம கையில ஒரு 100 ரூபா நோட் இருக்கா? இந்த 100 ரூபா நோட்டை இந்த 100 ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா கவர்னர் எழுதியிருப்பாரு குட்டியா ஒரு ஓரத்துல, ஐ ப்ராமிஸ் டு பே சம் ஆஃப் 100 rupees. சோ இந்த 100 rupees நம்ம கையில இருக்கிறது வேல்யூ கிடையாது. நீங்க இந்த கவர்னர் சைன் அங்க போட்டிருப்பாரு. நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க, இல்ல இப்பவே உங்க கையில இருக்க 100 ரூபா நோட்டை எடுத்து பாருங்க. என் பக்கத்துல காசு இல்ல, என் பாப்பாவோட உண்டியல் இருக்கு, ஆனா இதுல வெறும் சில்லறதா இருக்கு. ஓகே, சோ நீங்க கையில ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல காசு, 10 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து பாருங்க. அந்த இடத்துல ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர், யார்கிட்ட இந்த நோட் இருக்கோ, a sum of 100னா 100, 500னா 500. சோ இது ஒரு ப்ராமிஸ். யாரு பண்றா? கவர்னர், ஆர்பிஐ கவர்னர். நம்ம கவர்னர்ல ஆர்பிஐ கவர்னர் நமக்கு பண்றாரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? நீங்க போய் கவர்னர் கிட்ட கொடுத்தீங்கன்னா 1 ரூபா காயின் இருக்குல்ல, அது 100 காயின் கொடுப்பாங்க. அதுதான் அங்க அந்த 1 ரூபா காயினோட வேல்யூ எப்படி? அந்த 1 ரூபா அந்த மெட்டலுக்கு 1 ரூபா வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த மாதிரிதான் போகும். அவ்வளவு தூரம் போக வேணாம். இப்ப கவர்னரு 100 ரூபா கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்றாரு, அதான் 100 ரூபா நோட். அப்ப அது ப்ராமிசரி நோட் தானே மேம். ஆனா ஆமா. கரன்சி ஆக்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு நம்ம செகண்ட் டைம் கிளாஸ் பாக்குறீங்க. சிந்து, வேற யாராவது பதில் சொல்லட்டும். புதுசா கரன்சிக்கு அப்ளை ஆகாதுன்னு கரன்சிக்கு ஃபர்ஸ்டே அப்ளை சொல்லிட்டேன். ஆகாது மேம். மேம் அத கொடுத்தா கரன்சிக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்க சொல்லி அதுல இம்ப்ளைடு ஆஹா, அதுக்கு தகுந்த பொருள் கொடுங்கன்னு இல்ல. புவனேஸ்வரி போய் பாருங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். மேம் செக்ஷன் 1ல வந்துட்டு நாட் அஃபெக்ட் பேப்பர் கரன்சி ஆக்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மேம். ஷெல்பா சூப்பர். வேற யாராவது? நானும் அதேதான் இது சொல்ல வந்தேன். அது பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன் மேம். 4லயே சொல்லிருக்காங்க மேம். பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் 4லயே நாட் பீயிங் a பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட்னு சொல்லிருக்காங்க மேம். குட், வெரி குட் சுரேஷ், வெரி குட். சோ இந்த Yes, ma'am. இடத்துல பாருங்க, செக்ஷன் 4லயே சொல்லிருப்பாங்க ப்ராமிசரி நோட்டோட டெஃபினிஷன்லாம் ஓகே சார். இட் வில் நாட் இன்க்ளூட் பீயிங் அ பேங்க் நோட் ஆர் அ கரன்சி நோட். கரன்சி நோட்டோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சசல் ப்ராமிசரி நோட்டுக்குள்ள வரும். ஆனா இங்க எக்ஸெப்ஷன் கொடுக்கும். அதனால கரன்சி நோட் இஸ் நாட் அ ப்ராமிசரி. எம்சிக்யூ கேட்டா தெரியும். அதுக்காக இந்த ஏரியாவை நம்ம டச் பண்ணோம். சோ இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது, இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணது 3 கேரக்டர். ஒண்ணு என்ன பார்த்தோம்? ப்ராமிசரி நோட்டு. ப்ராமிசரி நோட், அடுத்தது சரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். 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 ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட கேரக்டர்ஸும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பிரிசம்ஷன் பார்க்க போறோம். சோ இந்த பிரிசம்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 minutes பிரேக். நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னவோ எனக்கு வெயில் காலம் வந்ததுல இருந்து தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு. நான் முன்னாடியே கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன். சோ அதனால ஒரு 5 minutes பிரேக். 8:25க்கு நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, யூஸ்வலி வில் ஹேவ் அ half an hour பிரேக். ஆனா நமக்கு ஓரியன்டேஷன் வச்சனால நான் அதையும் கவர் பண்ணிடுறேன். இன்னைக்கு 5 minutes பிரேக் மட்டும் எடுத்துட்டு திருப்பி வந்துடலாம்.
ஓகே, சோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல வந்து கிளாஸ் ரீஸ்டார்ட்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க, கைண்ட் ரெக்வெஸ்ட். சோ இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியா, ஒரு மேப் விட்டுருந்தோம்ல, அதையும் முடிச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். ஓகே, எஸ். சோ உங்களுக்கு சாப்டர் 2ல தான் வந்து நமக்கு டெஃபினிஷன்ஸே வருது. சோ அதுல ப்ராமிசரி நோட்டோட டெஃபினிஷன் செக்ஷன் 4ல கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 5ல, செக் 6ல கொடுத்துடுறாங்க. அடுத்து 7 பாத்தீங்கன்னா இஸ் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப். யாரு கிரியேட்டர், அந்த மேக்கர், இந்த டிராயர் யாரு, டிராயி யாரு, பேயி யாரு, நம்மளாம் பார்த்தோம் பாத்தீங்களா. இப்போ அதுக்கான டெஃபினிஷன் எல்லாம் வந்து செக்ஷன் 7ல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 8ல யாரு ஹோல்டரு, செக்ஷன் 9ல யாரு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இது ரெண்டு நம்ம அடுத்துதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் செக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு செக்ஷன் 11ல கொடுத்திருக்கிறது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ இன்லேண்ட்னா என்னது, இந்தியாக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் இன்லேண்ட். ஃபாரின்னா என்னது, இந்தியா இல்லாம ஃபாரின்ல நடக்கிறது ஃபாரின், அவ்வளவுதான். சோ ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் அண்ட் பேயபிள் இன் இந்தியா, இந்தியாலே மேட் பண்ணி இந்தியாலே பேயபிளா இருக்கு அப்படின்னா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்டா. அவ்வளவுதான். சரி, இட் இஸ் drawn on a சாரி, இந்தியால இருக்க யார் மேலயும் நான் வந்து எழுதியிருக்கேன். இப்ப நான் வந்து நீ வந்து பே பண்ணு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம்ல, சோ டிராயியா. அந்த மாதிரி இந்தியால ரெசிடென்டா இருக்கிறவங்க, சிட்டிசன்ஷிப்ல நல்லா பாத்துக்கோங்க, என்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அதனால இந்தியால ரெசிடென்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேல நான் டிரா பண்ணிருந்தாலும் அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது இல்லாம வேற எப்படி இருந்தாலும் அது என்னது, ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ மேட் பேயபிள் இன் இந்தியா ஆர் drawn on a person in India அப்படின்னா அது இன்லேண்டு. அது இல்லாம ஃபாரின்ல பே பண்ற மாதிரி இருக்கு, ஃபாரின்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க டிரா பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளவுதான். சோ இந்த செக்ஷன் 11ல இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் செக்ஷன் 12ல ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுல MCQ கேக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 13 which is defining what is செக்ஷன் 13ல என்ன பார்த்தோம், இதுல செக்ஷன் 14ல வாட் இஸ் நெகோசியேஷன் சொல்லிருப்பாங்க, அதை நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்டாஸ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், டெலிவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், இன்டாஸ்மெண்ட்ல ஃபுல்லு பிளாங்க்னு இருக்கும். அந்த கேரக்டர்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ ஒரு இடத்துல கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுதான், இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததுல ஒரு சின்ன சாப்டர், அவ்வளவுதான். நம்ம இப்ப இந்த ஸ்லைட்ல பார்க்க போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு படம் இருக்கு பாருங்க, சந்தோஷ் சுப்ரமணியத்துல சொல்லுவா பாத்தீங்களா, இந்த புக் ஃபுல்லா ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் ஃபுல்லா இருக்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்கிரீடியன்ட் மட்டும் தான் இருக்கும். பேராக்ல மத்த ஏரியாலாம் உங்களுக்கு டைம் இருக்கும், சும்மா நீங்க படிக்கணும். ஓகே, நவ் we will jump to presumptions. எஸ். இப்போ ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ்ல உட்கார்ந்துருக்கீங்க, திடீர்னு ஒரு பொண்ணு வரா, பயங்கர பர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிருக்கா, பார்க்கவே அழகா இருக்கா, அப்படியே இப்படி முறைச்சுக்கிட்டே உள்ள வரா. நேரா அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து கால் மேல கால் போடுறா. கையில பாத்தீங்கன்னா காஸ்ட்லி பேக். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்ததுல லூயி விட்டன் பேக் ரொம்ப காஸ்ட்லி, 2 லட்சம் 3 லட்சம்னு பார்த்தேன். சோ அந்த பேக் தூக்கி, அதை விட காஸ்ட்லி பேக் ஏதாவது இருக்கா? என்னடா, மைக்கேல் கிராக்ஸ் அதை விட காஸ்ட்லியா? ரொம்ப காஸ்ட்லி நான் ஒண்ணு பார்த்தேன், நீதா அம்பானி போட்டிருந்தாங்கன்னு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அப்படியே மேல வைக்கிறான். பக்கத்துல இருக்கவங்க உடனே வந்து நீங்க கிளாஸ்க்கு புதுசான்னு கேக்குறீங்க, அப்படியே திரும்பிக்கலாம். நீங்க உடனே அந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பீங்க? திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு நினைப்பேன். என்னது சீடு, திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு பேரெல்லாம் நம்ம இமேஜின் எல்லாம் பண்ணிக்கிறோம்ல, நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம்ல, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றோம்ல,
அது நம்ம பண்ணா இந்த மாதிரி நினைச்சுக்கிறோம்னு அர்த்தம். ஆனா இதே கோர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு தான் பிரிசம்ஷன்ஸ். ஓகே, அண்ட் அசம்ஷன் டன் பை கோர்ட் இஸ் கால்ட் as presumption. அசம்ஷன்னா என்ன? நிஜமா நீ பாக்கல, ஒருவேளை இருக்குமோ, செல்லத்தாய் இவளோட ஓடி போயிட்டாளா, அவ பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பான். சோ அந்த மாதிரி நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அசம்ஷன். இதே நீங்க ஜட்ஜ் ஆயிட்டு கோர்ட்ல உட்கார்ந்து நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பிரிசம்ஷன். சோ அந்த பிரிசம்ஷன் அண்டர் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நிறைய இடத்துல இருக்கு. 118 ரொம்ப முக்கியம். இது எம்சிக்யூல கண்டிப்பா கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல எழுதணும், அவ்வளவு முக்கியம். சோ என்னெல்லாம் ப்ரிசியூம் பண்ணிக்கலாம்? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னா கன்சிடரேஷனை ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். எவ்ரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் was made or done for consideration. So கோர்ட் முன்னாடி நீங்க ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் இங்க பாருங்க இவன் எழுதி தந்தான் ப்ராமிசரி நோட்டை அப்படின்னு அந்த கோர்ட் முன்னாடி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டாலே கோர்ட் என்ன நினைச்சுக்கணும்? கன்சிடரேஷனுக்கு தான், காசுக்காக, ஏதோ ஒரு வேல்யூக்காக தான் இதை கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம காசை சும்மா தூக்கி கொடுப்போமா? ஏதாவது ஒரு இடத்துல சும்மா தூக்கி கொடுப்போம். எங்கெல்லாம் கொடுப்போம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ட்ரஸ்ட் கோவில்ல போடுறது மாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டொனேஷன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் மொய் எழுதுவோம்ல, கிஃப்ட் மொய் எழுத மாட்டோமா? கை மட்டும் கொடுத்து வந்துருவோமா? நான் கூட சில ஃபங்க்ஷனுக்கு அப்படிதான் மறந்துட்டு கையெல்லாம் கொடுத்து வந்திருக்கேன். ஓகே, அது கூட ரிட்டர்ன் வரும் மேம், மொய் கூட. அது கூட, ஆனா நம்ம அடிச்சு கேட்க முடியாதுல்ல. இப்ப என் நாத்தனார் குழந்தைக்கு 3 சவரன் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என் பாப்பாக்கு நீ வந்து 5 சவரன் செய்யின்னு கேட்க முடியாதுல்ல, பிரச்சனை ஆயிடும்ல. சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கிஃப்டா கொடுக்கறது அந்த மாதிரி. சோ நம்ம அந்த மாதிரி கிஃப்டா கூட கொடுத்திருந்தாலும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ட போய் நம்ம கோர்ட் முன்னாடி கொடுத்துட்டா கோர்ட் என்ன ப்ரிசியூம் பண்ணிக்கணும்? இட் இஸ் given for some consideration. ஏதோ காசு கொடுத்ததுனாலதான் இந்த ப்ராமிசரி நோட், ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தனாலதான் இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கோ கோர்ட். ஓகே, அடுத்து ஆஸ் டு த டேட். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம ஒரு டேட் மேல போட்டிருப்போம்ல, அந்த டேட் தான் இது டிரா பண்ணதுன்னு கோர்ட் அப்படியே இது கரெக்ட் தான் அப்படின்னு கோர்ட்டே நினைச்சுக்கணும், ப்ரிசியூம் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். எதுல வரும்னு பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வரும். நான் எப்படி வரும்ன்றத சொல்றேன். ஆனா அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறது மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடிதான் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா மெச்சூரிட்டி டைம் அப்படின்றது ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி இருக்கு, கரெக்டா? ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்தா எக்ஸ்பைரி டேட் இருக்குமா? பால் பேக்கெட் எல்லாம் நாளைக்கே இருக்கும், கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி இந்த டைமுக்குள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கு. மெச்சூரிட்டியை நம்ம தனி கிளாஸ்ல எடுப்போம், அதுதான் லாஸ்ட் பார்ட். சோ ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் அ ஜட்ஜ் உங்க முன்னாடி வந்துட்டா நீங்க என்ன நினைக்கணும்? அது மெச்சூரிட்டி டைமுக்குள்ள அக்செப்ட் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சார் அப்படின்னு நீங்களே நினைச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் டிரான்ஸ்பர். இந்த டிரான்ஸ்பர் பண்ண நெகோஷியபிள்னா என்ன? நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த டிரான்ஸ்பர் ஆனதுலாம் எப்படி பண்ணுது? மெச்சூரிட்டிக்குள்ளதான் சார் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே நினைச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் இன்டாஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் இன்டாஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து ஒரு பேப்பர்ல நீங்க கையெழுத்து போட்டு தரீங்க. நீங்க செலிபிரிட்டியா இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்தோட வேல்யூ என்னது? அது ஆட்டோகிராஃப். அது உங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு ஜட்ஜ் ஆனீங்கன்னா நீங்க செலிபிரிட்டி தான். ரேண்டமாலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட முடியாது. கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுவீங்க. அதுவும் உங்க கையெழுத்து நாளைக்கு எல்லாரோட தலையெழுத்த மாத்தும். நான் சொல்றது டைலாக் இல்ல, ட்ரூ உண்மை. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க கையெழுத்து போடுற ஆட்டோகிராஃப் தான் இன்டாஸ்மெண்ட். இப்ப நான் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி சைன் பண்ணி உங்க கையில கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்? நெகோஷியேட் பண்றேன், டிரான்ஸ்பர் பண்றேன், சைன் பண்றேன்ல அந்த ஆக்ஷன், அதுக்கு பேர் தான் இன்டாஸ்மெண்ட். சோ இப்ப ஃபர்ஸ்ட் சௌமியாவோட சைன் இருக்கு, அடுத்து நம்ம யமுனா சைன் போடுறாங்க, அதுக்கப்புறம் என்னோட சைன் இருக்கு. நீங்க தான் ஜட்ஜு. இப்ப இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு அடுத்து வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. சௌமியா, அதுக்கப்புறம் சௌமியா, அதுக்கப்புறம் யமுனா, அப்புறம் மாலதி, கரெக்டா? சோ அந்த ஆர்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அந்த ஆர்டர் ஆஃப் என்டாஸ்மெண்ட் தான்
கரெக்டான ஆர்டரு அப்படின்றத கோர்ட் பிரசியூம் பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ ஒரு நெகோஷியபிள் ஒரு ப்ராமிசரி நோட் வந்து இல்ல ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து தொலைஞ்சு போச்சு. அப்ப அது கரெக்டா ஸ்டாம்ப் ஆயிருக்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரும். அதோட வேற ஒரு காப்பி கொடுக்கும்போது கோர்ட் என்ன நினைச்சுக்கணும், அது ப்ராப்பரா ஸ்டாம்ப் ஆயிருக்குப்பா அப்படின்றத பிரச்சனை பண்ணிடும். அடுத்து அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யாரு கையில இருக்கோ அவங்கதான் இப்ப ஹோல்டர்னா என்ன டெபினிஷன் பார்ப்போம். அந்த ஹோல்டரா இருக்கிறவங்க வந்து அவங்கதான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்றத பிரசியூம் பண்ணிக்குவோம். சோ ஹோல்டர்ன்றது ஒரு சின்ன போஸ்ட்னு நினைச்சுக்கோங்க, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பெரிய போஸ்ட். சோ அந்த ஹோல்டரா இருந்தால் மட்டும் போதும், கோர்ட் என்ன நினைச்சுக்கோம், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பிரசியூம் பண்ணிக்கோ. யாரு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். சோ இந்த பிரிசம்ஷனும் உங்களுக்கு புரியும், ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கோர்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் பிரிசம்ஷன். இதுல இங்க இருக்க எல்லா பிரிசம்ஷனும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. கன்சிடரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இத கேட்பாங்க. இத நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல எழுதும். அதே மாதிரி பிரிசம்ஷன்ஸ் எந்த செக்ஷன்ல இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது 118ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சரிப்பா. இப்ப வந்து நான் ஒரு ஆசிரமம் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசிரமத்துக்கு நம்ம சுரேஷ் சார் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராமிசரி நோட்டோ இல்ல செக்கே கொடுக்குறாரு. அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி செக் பவுன்ஸ் கேஸ் எல்லாம் அவர் மேல நான் போடணும்னா அது ஒரு கன்சிடரேஷனுக்கு வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நியாயமா. லான்றது லாஜிக் தான். இப்ப நீங்களே சுரேஷ் சாரே வந்து பாவம்னு சொல்லி அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அவரோட போராத காலம். அப்ப அவர் செக் கொடுக்கும்போது நல்லாதான் காசு இருந்திருக்கும். திடீர்னு காசு இல்லாம போயிடுச்சு. நான் இப்ப கோர்ட்டுக்கு இழுத்து அந்த 2 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும்னு நான் அவர்கிட்ட பிரச்சனை பண்றது நியாயமா அநியாயம்? கன்சிடரேஷன் இல்லைங்க மேம். சோ நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட வந்து நீங்க தான் ஜட்ஜ், சௌந்தர்யா தான் ஜட்ஜ். நான் நேரா வந்து செக்க கொடுப்பேன். செக்க பார்த்த உடனே ஜட்ஜ் சௌந்தர்யா நீங்க என்ன நினைச்சுக்கணும், என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? கன்சிடரேஷன் இல்லைன்னு கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் இருக்குன்னு நினைச்சுக்கணும். இருக்குன்னு நினைச்சுக்கணும். கன்சிடரேஷன் இருக்குன்னு நம்ம சௌந்தர்யா நினைச்சுக்குவாங்க. இது என்ன மேம் அநியாயமா இருக்கு, இருக்குன்னு நினைச்சுட்டா அவங்க பாவமாச்சே மேம். பாவம் வந்து கொடுத்தாரு அவரு பாத்தீங்கன்னா சாட்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஓகே சோ இந்த மாதிரி கன்சிடரேஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கமே, இது தப்பாச்சே அப்படின்னா அதுக்குதான் இங்க கொடுத்திருக்காங்க until the contrary is proved. சோ அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சார் நல்லா பாத்துக்கோங்க மேடம், இவங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறாங்க, பேரை பாருங்க. நான் அன்னைக்கு ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தேன், என் ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன். அவரும் வந்து ஓரல் எவிடன்ஸ் கொடுப்பாரு. நான் சும்மா பசங்க நல்லா இருக்கட்டுமே, அந்த டைம்ல என்கிட்ட காசு இருந்தனால நான் கொடுத்தேன் மேம் அப்படின்ற சொல்லி அவரு கான்ட்ரரியா ப்ரூவ் பண்ணலாம். சோ இது என்ன பிரிசம்ஷன்? ரிபர்ட்டபிள் பிரிசம்ஷன். சோ ரிபர்ட்டபிள் இர்ரிபர்ட்டபிள் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம வீட்ல நிறைய கேரக்டர் இருக்கும். சில பேர்கிட்ட நம்ம எய்த்து பேசலாம், சில பேர்கிட்ட நம்ம எய்த்து பேச முடியாது. கரெக்டா? சோ யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு வாங்க, உங்க வீட்ல நீங்க யாருக்கு எய்த்து பேசினா ஓகே, யார்கிட்ட எய்த்து பேச முடியாது? எங்க அப்பாட்ட பேசுவோம் மேம், எங்க அம்மாட்ட பேச முடியாது. அப்பா கிட்ட பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம் மேம், அப்பா கிட்ட பேச முடியாது. ஓகே சோ எங்க வீட்ல வந்து பாவமான ஜீவன் என்னோட அம்மா. இப்ப கூட கிளாஸ் எடுக்கும் போது அவங்க அப்பதான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் டைம் ஆச்சு. நான் சொல்றேன், மா குக்கரோட எடுத்துட்டு போமா, பக்கத்து பிளாக் அவங்க. சோ பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு குக்கரோட எடுத்துட்டு போமான்னு புடிச்சு தள்ளி விட்ட பாவம் எங்க அம்மா. போறேன் அவங்களாலே முடியல. சோ எடுத்துட்டு இப்பதான் போனாங்க. ஓகே சோ அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட நான் பேசலாம். எங்க அப்பா இப்ப உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நான் இந்த லேப்டாப்பை தூக்கிட்டு அடுத்த பிளாக் ஓடிப்பேன், எய்த்து பேச முடியாது. ஓகே சோ இந்த மாதிரி சொல்லுங்க. நான் இத்தனைக்கும் நான் வீட்ல எப்படி தெரியுமா சொல்லுவேன், எங்க அம்மா சுப்ரீம் கோர்ட், எங்க அப்பா ஹைகோர்ட். எனக்கு ஓகே எங்க அப்பா வந்து பிரிவி கவுன்சில், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் இல்ல, பிரிவி கவுன்சில். ஏஞ்சி வெளில போ, வீட்டு விட்டு வெளில போ, அவ்வளவுதான் போ அப்படின்றாரு. ஓகே வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அதனாலதான் ஒன்னும் என்னவோ நான் ஒழுங்கா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி. நவ் கமிங் பேக் டு த பாயிண்ட். சோ எய்த்து பேச முடியும், உங்களால அகேன்ஸ்டா எவிடன்ஸ் கொடுக்க முடியும்னா அது ரிபர்ட்டபிள் பிரிசம்ஷன்ஸ். எய்த்தே பேச முடியாது சார், அகேன்ஸ்டா எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது நாட் ரிபர்ட்டபிள், அன்ரிபர்ட்டபிள் பிரிசம்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இப்ப until contrary proved
நீங்க கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டா எவிடன்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன ப்ரிசம்ப்ஷன் 118ல இருக்கிறது? ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன். ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன். ஏத்து நீங்க பேச முடியும், ஆப்போசிட்டா எவிடன்ஸ் கொடுக்க முடியும். பாருங்க, கன்சிடரேஷன்லாம் கிடையாது, ஃப்ரீயா கொடுத்தேன். இது மேல இருக்க டேட் நான் போட்ட டேட்டே கிடையாது, இவங்க மாத்தி போட்டிருக்காங்க. டைம் ஆஃப் டிரான்ஸ்பர் இந்த மாதிரி கிடையாது. ஆர்டர் ஆஃப் இன்டாஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் இவங்க போட்டுக்கலாம். ஆனா நடுவுல நான் இன்னொருத்த சைன் போட்டிருக்காரு அப்படின்னு மறுத்து பேச. அதனால 118ல இருக்கிறது ரிபர்ட்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ஸ். ஓகே, சோ அதான் இங்க பாத்துருக்கோம். அடுத்து நம்ம செக்ஷன் 7ல இருக்க ரிலேஷன்ஷிப்ப பார்க்க போறோம். ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆப்பு வந்து நம்மள தேடி வராது, நம்மளாதான் போய் ஒரு ஒரு இடத்துல உட்காருவோம். அதுவும் இந்த ரெட் பிளாக்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிதான் நம்ம அட்ராக்ட் ஆகும். நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசல, ஐ எம் டாக்கிங் அபவுட் நார்மல் ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்லயே நம்ம சொல்றேன், இழிச்ச வாய் நம்மளே போய் ஏமாறும். சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவை தான் இங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டிராயர். டிராயர்னா யாரு நீங்களே சொல்லுங்க. டிராயர்னா யார் வந்து கிரியேட் பண்றாங்களோ அவங்க. ஆர்டர் போடுறாங்க. யார் வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. யார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்றாங்களோ அவங்கதான் டிராயர், வரைபவன். அடுத்து டிராயி அப்படின்னா யார பே பண்ண சொல்றோமோ. இந்த டிராயி கேரக்டர் இருக்கிறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருப்பாங்க. ஏன்னா அங்கதானே ஆர்டர் போடுவோம். இங்க பாரு, நீ வந்து காசை பே பண்ணிடு அப்படின்னு ஆர்டர் போடுறோம். அந்த இழிச்சவாய் drawn on this person, drawn on the bank. கரெக்ட்டுங்களா? செக்ல பேங்க், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல யாரா வேணாலும் இருக்கு. கரெக்டா? சோ யார நம்ம பே பண்ணி டைரக்ட் பண்றோமோ அவங்க டிராயி. இந்த டிராயி தான் அக்செப்டரா மாறுவாங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தரை நம்ம ஆர்டர் பண்றோம், நீ போய் பே பண்ணுடான்னு சொல்றோம், அவன் ஒத்துப்பானா? இப்ப நான் வந்து யார்கிட்ட சொல்லலாம், சுப்பிரமணியன் சங்கீதா நீங்க இருக்காங்க. சங்கீதா, நீங்க போயிட்டு ஒரு 1,00,000 ரூபாய் சமீரா கொடுத்துருங்கன்னு நான் சொல்றேன், நீங்க கொடுத்துருவீங்களா? சோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பிசினஸ் டிரான்சாக்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ரிலேட் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த ஒயர் எல்லாம் எப்படி கொத்தா அப்படியே நம்ம ஒயரை தனியா தான் போட்டிருப்போம். அது என்ன ஆகும், ஒண்ணு என்டாகலாம் இப்படி வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் பிசினஸ் டிரான்சாக்சன். ஓகே, சோ இவங்க ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த 10,000 ரூபாய் நீ எனக்கு கொடுக்காத, நீ நேரா போய் சமீரா கொடுன்னு ஆர்டர் பண்ற, அது பண்ணலாம்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப், நான் மாலதி நான் என்ன பண்றேன், I am ordering Yamuna to pay 1 lakh rupees வச்சுக்கோங்க. சோ இந்த நான் மேக்கரு, என் பேரு டிராயரு. இப்ப நான் யமுனாவை பே பண்ண சொல்றதுனால யமுனா யாரு? டிராயி. ஆமா ஆமா, பேயர் தான் டிராயி. ஓகேங்களா? 2 பேர் இருக்கும், எல்லாரும் ஒரு செல்ல பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி டிராயி. இப்ப யமுனா என்ன பண்ணலாம், அதை ஒத்துக்கலாம், ஒத்துக்காமையும் போறோம். சோ இப்ப யமுனா நமக்கு எஸ், ஆமா மேம் வந்து எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, நான் ஜட்ஜ் ஆயிட்டேன், அதனால மேம் வந்து காசு கொடுக்க சொல்றாங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டிராயி என்னவாக மாறுவாங்க, அக்செப்டராக மாறுவாங்க. ஓகேயா? சோ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல நான் ஒருத்தர் மேல நீங்க கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறேன், அவங்கதான் டிராயி. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆமா சார் நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த டிராயி அக்செப்டராக மாறிடும். ஓகேயா? டன். சரி, நமக்கெல்லாம் சில சிச்சுவேஷன் இருக்கும். என்னன்னா ஒருவேளை நான் கொடுக்கலனா அது கீழே பாப்போம். அடுத்த ஏரியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து இப்போ யமுனா கேட்டாங்க பாருங்க, குடுக்கலனா அப்படின்னு. நமக்கு சில பேர் மேல முழு நம்பிக்கை இருக்கும், இவன் வந்து கண்டிப்பா நம்ம இவன் கிட்ட கொடுத்துட்டா, நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட இவன் கண்டிப்பா கோர்ட்டுக்கு 10:30 9 மணிக்கெல்லாம் போயிடுவான், அட்மிஷன் கேஸ கொடுத்தா முடிச்சு கொண்டு வந்துருவான்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா சில பேர் மேல இவன் பண்ணுவானா மாட்டானான்னு டவுட் இருக்கு. அப்ப ஆஸ் சீனியரா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற யார்ட்டையாவது முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம், அவன் போலன்னா நீங்க போங்க அப்படின்னு. கரெக்ட். இவன் இருக்கான் பாருங்க, அவன் பேரை சொல்ல வேண்டாம், அப்புறம் அவன் குமரி அழுவான், அவனும் கிளாஸ்ல இருக்கான், அதனால சொல்ல வேண்டாம். சோ அவனுக்கு தெரியும் நான் சொல்றது. ஓகேங்களா? நீ எப்படியோ
அப்படியே சொல்லிடுவா, மேம் எனக்கு வயிறு வலி மேம், காலையில ஏச்சரா மேம், ஒரே டைரியா மேம், அதனால போக முடியல அப்படின்னு ஒரே வார்த்தையா அடிச்சிருவாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப டைரியோட கோட்டுக்கு வா நான் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி. ஓகே. சோ நீ போல அப்படின்னா நீ போ அப்படின்னு இன்னொரு ஆள சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட். நான் என்ன பண்றேன், யமுனா நீங்க பே பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்றேன். ஆனா சில டைம் யமுனா பே பண்ண முடியாம போயிடுது. அவங்க பே பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஐ எம் கிவிங் அன் அடிஷனல் நேம். இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றேன், ஒரு புது நேமையும் ஆட் பண்ணி, இவங்க யமுனா அக்செப்ட் பண்ணலனா நீ போய் சௌந்தர்யாவை கேளு அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்றேன் பாத்தீங்களா? அப்ப இந்த சௌந்தர்யா என்ன கேரக்டர்? அவங்க பேரு டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட். ஓகேயா? Drawee in case of- கேஸ் ஆஃப் நீட். நான் எழுதி தரேன். இவ்வளவு டீப்பா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பயம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டா கேட்டா ஐயோ நம்ம சொல்லி கொடுக்காம போயிட்டோமா, அதனாலதான் இந்த ஏரியாலாம். ஓகே, அதையும் நானே சொல்லிடுறேன். சோ இந்த டிராயிங் இன் கேஸ் ஆஃப் நீட் ஜஸ்ட் கான்செப்ட் டென்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு சிச்சுவேஷன். இப்போ யமுனா அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்களா? நான் வந்து கிரியேட் பண்றேன். இது டிராயிங் கேஸ் ஆஃப் நீட் புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் போலாம். புரிஞ்சிருச்சுமா எஸ் மேம். மேம் புரிஞ்சிருச்சுமா. தேவைப்பட்டா அவங்க போடணும். இவங்க டிஃபால்ட் பண்ணி தேவைப்பட்டா அவங்க. ஆமா, சப்ஸ்டிடியூட்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? அதான் மேம் ஷூரிட்டி மாதிரி நம்ம சொல்லலாம் மேம். இப்போ லோக்கல் வேர்ட்ல ஷூரிட்டி போடுறேன், சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். சரி, இவன் இல்லன்னா கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டிராயிங் இன் கேஸ் ஆஃப் நீட். மேம் இது வந்து when the drawing fails இல்லாட்டி ஒரு அடிஷனலா யூசுவலாவே போடுறதா அடிஷனல் மேம்? தான். நான் கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கே டவுட் வந்துருச்சு. நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போதே அடிஷனல் நேம் போட்டாதான் டிராயிங் இன் கேஸ் ஆஃப் நீட். ஓகேங்களா? புரியுதா? ஏன்னா அடுத்த கேரக்டர் வரும். ஓகே ஓகே ஓகே, டன். சோ இப்ப நான் என்ன பண்றேன், நான் தான் டிராயரு, யமுனாவை பே பண்ண சொல்றேன். யமுனா வந்து யமுனா பே பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, யமுனா சும்மா காமெடிக்கு தான். ஓகே, சீரியஸா எடுத்துக்காதீங்க. சோ ஆர்டர் பண்றேன். யமுனா உடனே என்ன பண்றாங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப நான் ஒருத்தரை காசு பே பண்ண சொல்றேன், அவங்க பே பண்ணல. நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப யாருக்கு அவமானம்? உங்களுக்கு தான். எனக்கு தான். டிராயர் சோ இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, ஐயோ மேம் இந்த மாதிரி நிக்கிறாங்களே, நான் சும்மாதான் சொல்றேன். ஓகேங்களா? அவங்களுக்கு யமுனாக்கு பதில் நம்ம பே பண்ணுவோமே அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஹானர் ஆஃப் த டிராயரை காப்பாத்துறதுக்காக நான் காசு கொடுக்கறேன்னு நம்மள காப்பாத்த நடுவுல வராங்க. அவங்க பேரு அக்செப்டர் ஃபார் ஹானர். சோ நான் அக்செப்டன்ஸ் நான் டிராயி மேல போடுறேன். அவங்க வந்து நான் அக்செப்டன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த நான் அக்செப்டன்ஸுக்காக எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக வராங்க பாருங்க, அவங்க அக்செப்டர் ஃபார் ஹானர். ஓகேயா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம எனக்கு எதிர ஒரு doubt. இதுல ஒரு ஒரே doubt. நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டவுட் போயிடலாம். இதுக்கு நடுவுல நோட்டிங் ப்ரொடெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் இது இன்னும் நல்லா புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சு, ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வில் நாட் பி செக்ஷன் வைஸ். அந்த கான்செப்ட சொல்லும் போதே அதுக்குள்ள இன்னொரு கான்செப்ட் இருக்கும். நீங்க பேராக் படிச்சீங்கன்னா புரியும். ஓகேங்களா? அதனாலதான் we are having classes like this. சோ இந்த நோட்டட் ப்ரொடெஸ்ட்ன்றது அடுத்த ஏரியா. நாளைக்கு கிளாஸ்ல நான் எடுப்பேன். அதை பார்க்கும்போது இது இன்னும் நல்லா புரியும். சோ இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது, நான் ஒருத்தரை காசு பே பண்ண சொல்லி ஆர்டர் பண்றேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் காசு பே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னோட ஹானர் போகுது, டிராயரோட ஹானர் போகுது. அதுக்காக எனி அதர் பர்சன் என்ன பண்றாங்க, நான் வந்து காசு கொடுக்குறேங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்க பேரு அக்செப்டர் ஃபார் ஹானர். இது எப்ப நடக்கும், எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு போர்ஷன்ஸ்ல கிடையாது. இருந்தாலும் கிளாரிட்டிக்கு நான் நோட்டட் அண்ட் ப்ரொடெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தான். இவரு பேரு வந்து அஜித்துங்க, விஜய்னா வந்து நான் அடுத்த எக்ஸாம்பிளா சொன்னா என்னெல்லாம் திட்ட வருவீங்க. சிஎம் சார் விஜய்ங்க, ஆக்டரா இருக்கும் போது விஜய் சாருங்க, ரஜினி சாருங்க அப்படின்னு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். சோ அக்செப்டர் ஃபார் ஹானர்ன்றவங்க இவங்க. கேரக்டர் புரிஞ்சுதா? எஸ் மேம். சொல்லுங்க
சொல்லுங்க. மேம் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அக்செப்டட் ஃபார் ஹானர் ஆயிடுவாங்களாங்க மேம்? ஆஹா மாட்டாங்க. ஓகேங்களா? அது 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அதான் நான் நோட்டிங் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப வந்து அது 2 புரிஞ்சிடும். எப்ப இவங்க கன்வெர்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா மேம் புரியும். இன்னும் ஒரு முறை அந்த அக்செப்டர் ஃபார் ஹானர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீங்க எனக்கு எங்க டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி அந்த அக்செப்டர் ஃபார் ஹானர் மட்டும். அதுதான் மட்டும்தான். அதுல எந்த இடத்துல டவுட் இருக்கு? ஏன்னா கேட்காம விட்டுட்டு நான் 100 தடவை கூட திருப்பி திருப்பி சொல்ல ரெடி. ஆனா நீங்க கேட்டீங்களா இந்த கான்செப்ட் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். இந்த அக்செப்டர் ஃபார் நான் ஹானர்ல கேட்டேன் மேம், நீங்க எந்த explain பண்ணுங்க. சுச்சுவேஷன்ல அவர் வந்து அக்செப்டர் ஃபார் ஹானரா கன்வெர்ட் ஆகுறாருன்னு ஒரு டவுட். அதான் அக்செப்டர் ஃபார் ஹானர் நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லுங்க. மேம் புரியல. அதான் நான் கேக்குறேன். நீங்க மைண்ட வச்சு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன கதையை ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொல்லவாமா? வேண்டாம், சௌமியா சொல்லுங்க. மேம் கேட்கல மேம். அததான் நான் சொல்ல வரேன். இப்போ மேடம் நான் நான் 100 சொல்லலாமா? தடவை ரிப்பீட் பண்ற கூட ரெடி. ஓகேங்களா? ஆனா கான்சென்ட்ரேஷன் நமக்கு இங்க இருக்கணும். அது என்னோட ரெக்வெஸ்ட். சோ ஷியோர் மேம், திருப்பி ஷியோர் நான் மேம். ரிப்பீட் பண்றேன், எண்ட்ல ரிப்பீட் பண்றேன். பட் எவ்ரி ஒன் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். நீங்க இதுதான் பின் பாயிண்ட் பண்ணி டவுட்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன். சாப்பிட்டுட்டே கூட சொல்லிட்டு இருக்கேன் நைட் ஃபுல்லா. நோ ப்ராப்ளம். பட் லிசன். ஓகே, இது எனக்கு மட்டும் இல்ல, மத்த ஃபேக்கல்டிக்கும். ஏன்னா ரிப்பீட் மோட்ல கிளாஸ் போச்சுன்னா மத்தவங்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுவாங்க. நம்மளும் எல்லாருக்கும் அவங்களுக்காக மட்டும் இல்ல, ஒரு ஜட்ஜு எப்படி இருக்கணும், ஒரு நிமிஷம் கோர்ட்ல உங்க கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா நம்மளே எத்தனை தடவை எத்தனை ஜட்ஜு திட்டிருப்போம். ஐயா அவனுக்கு ஒண்ணு தெரியாது, அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். சோ அந்த நிலைமையில நம்ம இருந்துக்கணும். ஓகே, தென் ஐ வில் ரிப்பீட். சௌமியாக்காக ஐ வில் ரிப்பீட் அட் தி எண்ட். ஓகே, சோ அக்செப்டட் ஃபார் ஹானர் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் 2 கேரக்டர், ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த 2 கேரக்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேணும். அதனால இப்ப ஹோல்டரை டிஸ்கஸ் பண்ணா நான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ பண்ணிடணும். அதனால இந்த கிளாஸ்ல நம்ம எடுக்க வேண்டாம். we will go for doubt sessions. so doubt இல்லாதவங்க கிளம்பிடுங்க. டவுட் இருக்கவங்க எல்லாம் லைனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சௌமியாவோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடுறேன். சரியா? சோ சௌமியா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஐடியா கிடைச்சதா அதை மட்டும் சொல்லிடுங்க. அப்பதான் நான் திருப்தியா தூங்குவேன். எஸ் மேம். Yes, ma'am. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க மேம். எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. Thank you so much. காலேஜ்ல படிக்கிறப்போ அவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்கும் மேம். அது எத்தனை தடவை படிச்சாலும் புரியாது மேம். இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஸ்டோரியோட சொல்லி தரப்போ. so happy. நீங்க சொல்ற வார்த்தை ஓகே டன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. சோ இப்போ நம்ம டவுட் செஷனுக்கு குதிச்சிருவோம். சௌந்தர்யாவோட ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, இந்த அக்செப்டர் ஃபார் ஹானர்னா என்னதுன்னு கேட்டாங்க. யமுனா நான் அந்த கதையை சொல்லவான்னு கேட்டாங்க. சோ யமுனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்டர்வியூ ட்ரைனிங். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த இன்டர்வியூல அழகா பேச வரும். சொல்லுங்க யமுனா. அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர்னா, இப்போ நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க, ஒருத்தவங்க கிட்ட வந்து இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. அவங்க தர மறுத்துட்டாங்க அப்படின்னா உங்க பேர் கெட்டு போயிடும். உங்க பேரு கெட்டு போகாம யாரு காப்பாத்தி அதை அக்செப்ட் பண்ணி உங்க பேரை காப்பாத்துறாங்களோ அவங்கதான் அக்செப்ட் ஃபார் ஹானர். ஓகே, ஓரளவுக்கு நான் வந்துட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். நான் explain பண்றேன் இதை எதிர்பார்த்தேன். சொல்லுங்க மேம் சொல்லுங்க சௌந்தர்யா. மேம் அக்செப்டர் அப்படின்னா இப்ப நாம வந்து ஒரு பர்சன், அது ஏ அப்படிங்கிறவங்க வந்து நான் வந்து இப்ப இன்னொரு பர்சன் கிட்ட இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க நான் சொல்லி ஒருத்தர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து அக்செப்டர். ஆனா அவர் வந்து ஒத்துக்காம திடீர்னு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இடையில திடீர்னு என்னால அதை முடியாது அப்படின்னு விலகுறப்ப நான் டக்குன்னு இன்னொரு பர்சன் வந்து நான் கேட்கறேன் நீங்க பண்றீங்களான்னு கேட்கறேன், அவங்க உடனடியே ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பண்ண ரெடியா வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்டட் ஃபார் ஹானர். வெரி குட். சோ கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு அழகா சொல்றீங்க. இப்பதான் எனக்கு ஹாப்பினஸே இருக்குங்க. மேம் உண்மையாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இதுல மேம்? டவுட் இருக்குங்க மேம். மேம் Okay. எனக்கு டிராய் இன் கேஸ் ஆஃப் நீடும் அக்செப்டட் ஃபார் ஹானர் ஒரே பர்சனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஒரே இருக்குங்க மேம். பர்சன் மாதிரி தெரியுது இல்ல. நான் நோட்டிங் ப்ரொடெஸ்ட் உங்களுக்கு எடுத்துறேன். அப்ப எப்போ இவங்க எல்லாம் கேரக்டர் வருவாங்கன்னு ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்க்கு. அதனால நான் எனக்கு எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணட்டா மேடம்? டிராய் இன் கேஸ் ஆஃப் நீடும் அதுக்கப்புறம் அக்செப்டர் ஃபார் ஹானரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மேடம் உங்களுக்கு.
நிக்கிதா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆனா நான் அந்த கிளாஸ் எடுத்துறேனே. சார்ட் இல்ல போட்டதெல்லாம் மேடம், நீதான் இப்ப நீங்க எடுப்பீங்க. நடத்துனதுலயே அவங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன். வேண்டாமே, இது கைண்ட் ரெண்டும் வேற ரெக்வெஸ்ட். வேற. நாளைக்கு நான் வந்து ஓகே எடுத்துறேன். அப்ப ஓகே நீங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஓகே சொல்லுங்க. நிக்கிதா ஓகேயா? நாளைக்கு தேங்க்யூ. இத சொல்லுங்க. சரியா? டன். ஓகே. ஓகே சோ இந்த டவுட் மட்டும் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் ஐ ஹவ் மேட் அ சார்ட். ஐ ஹவ் an explanation for you. அத அப்ப பாத்துக்கலாம். இத தாண்டி வேற டவுட்ஸ் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் ஓகே. லைனா வந்துடலாம். புவனேஸ்வரி ஒரே ஒரு விஷயம். சௌந்தர்யா ஃபர்ஸ்ட், சிவசங்கரி ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்றாங்க. சொல்லுங்க. மேம் அந்த ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு சொன்னீங்கல்ல மேம், ஆமா. அதுல பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? அது 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 நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாரும் பேசிட்டதுனால எனக்கு காது கேட்கல, அதனால அது காது மட்டும் திருப்பி. விழலைங்களா? நான் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். இங்க பாருங்க, ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியே இங்க கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஓகே நெக்ஸ்ட் மேம். கிளாஸ். ஓகேங்களா? ஓகே 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 டன். மேம். நீங்க கேட்டதா ஐ எம் சோ ஹாப்பி. இந்த மாதிரி நடுவுல பேசினாங்க கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பா கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பாத்துக்கலாம். அடுத்து புவனேஸ்வரி சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். மேம் குட் ஈவினிங். மேம் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட் இருக்காங்கல்ல மேம், அவங்க வந்து நம்ம மேக் பண்ணும்போதே பண்றோம் அப்படின்னா ஒருத்தரை தான் பண்ண முடியுமா இல்ல? இல்ல, ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதான் சொல்றேன். டிராயிங் இன் கேஸ் ஆஃப் நீட் நான் என்ன பண்ணுவேன்னா, புவனேஸ்வரி ஐ ஆர்டர் புவனேஸ்வரி டு பே, பட் இன் கேஸ் புவனேஸ்வரி இஸ் நாட் அக்செப்டிங், நிகிதா வில் பே. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வந்து காமிக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஓகே மேம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிலே பண்ணலாம். ரிலே பண்ணலாம். அந்த மாதிரி நோ ப்ராப்ளம். ஓகே. ஒரு கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய பேர் ரிலே பண்ணி வச்சிருவாங்க. சுத்தல்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் விடக்கூடாது. சர்க்கம்வென்ட் பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரிசர்ச், அது நமக்கு தேவையில்லை. நம்ம படிக்கிறதுக்கே ஒரு 2000 3000 செக்ஷன்ஸ் இருக்கு. அதனால இத கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே. சோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரல. அதனால டன். சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கீங்களா? தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ மேம். ஓகே. சோ தேங்க்யூ சோ மச். We will meet in the next class. Next class ஒன்னும் தூரம் இல்ல. நாளைக்கும் நீங்க என்னதான் பார்க்க போறீங்க, சாட்டர்டேவும் என்னதான் பார்க்க போறீங்க. அதனால we will meet in tomorrow's class. Thank you so much. Thank Thank you you மேம். ma'am. தேங்க்யூ மேம். Thank you மேம். Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you, sweetheart. தேங்க்யூ மேம். Thank you ma'am.